கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்தில் வருவோம். ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லி ஜெபத்தில் வருவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையில் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த தேசத்தில் அநேகரை பார்த்துக்கப்பன வேறு காரியங்களாக இருந்தாலும் உங்கள் சமூகம் வேண்டும், உங்களுடைய பாதம் வேண்டும் என்று சொல்லி உம்மை தேடி வந்திருக்கிற இந்த கூட்டம் அப்பா தகப்பனே, அதை நீர் விரும்புகிறீர். வார்த்தையை தேடி வருகிறவர்களை நீர் ஒருபோதும் வெறுமையாக அனுப்பினதில்லை. அவர்களை நிரப்பி ஆசீர்வதித்து அமுக்கி குலுங்கி சரிந்து விழ பண்ணுகிற ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறவர். இந்த ஜெப நாட்களிலும் கூட ஊழியக்காரனாய் அடியேன் நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் வந்தவர்கள் அவர்கள் 70 மணி நேர ஜெபத்தையும் வெற்றியோடு முடித்தார்கள் என்று சொல்லத்தக்கதாக, உபவாசத்தை முடித்தார்கள் என்று சொல்லத்தக்கதாக, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன் என்று உமது நாம மைமைக்கென்று விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை செய்து முடித்தார். நான் நம்பினது அவராலே வரும் என்று இவர்களுக்குள்ள விசுவாசம் பெருக்கெடுத்து ஓடவும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்க திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. கர்த்தர் முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் வருகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணும். அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு என்றென்றைக்கும் கனமும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாசித்த பகுதி உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி ராத்திரி. இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி ராத்திரி. இந்த வருஷம் ஒரு விசேஷித்தமான ஒரு நாள் என்று சொல்றாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படிதான் நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்லுவீங்க, எல்லா நாளும் விசேஷித்த நாள் முடிச்சு விட்டுருவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி எந்த நாளில் நமக்கு உயிர்த்த ஞாயிறு வருகிறது? ஈஸ்டர் சர்வீஸ். ஈஸ்டர் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் அது எந்த நாளில் வருகிறது? ஞாயிற்றுக்கிழமை. சரி, ரைட்டு. சொந்தாக அது இன்னொன்று சொந்தாக, ரைட்டு, ஓகே. அப்புறம் சில ஊழியக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தால் ஜோக்கெலாம் சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப தெரிந்த ஜோக்கெலாம் கூட அதுக்கும் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரியெல்லாம் சிரிப்பீங்க. ஆனால் எனக்கு இன்னைக்கு தேவைப்படல. இல்லை கரெக்டு தான், ஞாயிற்றுக்கிழமை தான். நோ, டோன்ட் வரி, ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனால் நாளைக்கு என்ன தேதி? 3ஆம் தேதி. இது சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாள் கேலண்டர் படி என்ன சொல்றாங்க? இட் வாஸ் April 3rd. அது ரொம்ப வருஷங்கள் கழித்து, அதுவும் இந்த கடைசி காலத்தினுடைய இந்த காலகட்டத்தில் இது வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த உயிர்த்த ஞாயிறு, அதாவது மரித்த புனித வெள்ளியை மிக விமர்சையாக கொண்டாட நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உலக மக்கள். அதே 3ஆம் தேதி அதே 3 மணி நேரம் தொங்க போறார் இல்லையா? எத்தனை மணி நேரம் தொங்க போறாரு? 6ஆம் மணி வேலையில் அங்கே நடக்க போகுது. இதெல்லாம் நமக்கு தொடங்க போகுது, இதெல்லாம் செய்ய போகுது, இதெல்லாம் நடக்க போகுது. ஆனால் ஒய் தேர்ஸ்டே? ஏன் செலிப்ரேட் பண்ணோம்? மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், எஸ்பெஷலி ஏஷியாவில், அதாவது வேர் வி ஆர் ஃப்ரம், இந்தியா, இலங்கையில் தேர்ஸ்டே பெருசாக இது பண்ண மாட்டாங்க. இந்த நாளுக்கு என்ன பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மாண்டி தேர்ஸ்டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு நான் வருஷம் சொல்றது போல இந்த வருஷமும் சொல்றேன். இந்த வியாழக்கிழமையில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆனால் அதில் குறிப்பாக ஒரு 4 சம்பவங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்னும் செய்திக்குள்ளே போல ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
மாண்டி அப்படின்னா மேண்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேண்டேட்னா அப்டேட், காரியங்களை அப்டேட் பண்றது இல்லையா. 10 கட்டளைகள் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டேன், ஸோ டோன்ட் வரி. 10 கட்டளைகள் என்னென்னலாம் நான் கேட்க மாட்டேன். 10 கட்டளைகளை என்ன செய்யறாரு, 2 கட்டளைகளாக மாற்றுகிறார். அதனால தான் இதுக்கு பேர் என்ன, அப்டேட், மேண்டேட் பண்றதுனால. இந்த ராத்திரியில தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அதை அப்டேட் பண்ணார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 13 verse 34 அப்படி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஜான் சாப்டர் 13 verse 34, யோவான் 13:34. யாராகிலும் ஒருவர் வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை, புதிதான கட்டளை, எல்லாரும் சொல்லுங்க, புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளை, இதுதான் அங்க சொல்றார், புதிதான கட்டளை. இந்த புதிதான கட்டளை தான் இங்க மேண்டேட் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் இதுக்கு பேர் என்னன்னு வந்தது, மாண்டி தர்ஸ்டே என்று வருது. இந்த ராத்திரியில நிறைய காரியங்கள் நடந்தது. அந்த நான் ஒரு 4 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி அதுல ஒரு காரியத்துல நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஜெபம், ஜெபத்தின் அவசியம். இந்த ராத்திரியில இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நீங்களும் நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம், இதுதான் இன்றைய கடைசினா நம்ம என்ன பண்ணிருப்போம். நிறைய பேரோட ஜோக்ஸ் எல்லாம் இன்னைக்கு தான் உலகம் அழிய போகுது அப்படின்னு உடனே என்ன பண்ணிருப்பாங்க, போட முடியாத நகையெல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க, சாப்பிட முடியாத உணவெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. இதை சாப்பிடாத, நாளைக்கு சுகர் ஸ்பைக் ஆகிடும், பரவாயில்ல இன்றைய கடைசி சாப்பிடுறேன். மாம்பழம் நோன்னா இல்லை, இன்றைய கடைசி, நாளைக்கு எப்படியும் முடிய போகுது, இன்னைக்கே நம்ம என்ன பண்ணிருப்போம், சாப்பிட்டுருப்போம். நான் கூட இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு 70 மணி நேரம் தூக்கம் இல்லாமலாம் இருக்க போறோம் சொல்லி நல்லா தூங்கி எழுந்து ப்ரிப்பேர்டா வந்திருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் வேலை வந்தது என்று சொல்லி முடிக்க போகிற, சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த கொஞ்ச நேரத்தில் மிகுதியாக அவர் என்ன செய்தார், what he has done most in the less hours, what he had. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட்டி கொடுக்க போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் அடிக்க போறாங்க, கன்னத்தில் அறைய போறாங்க, அதுக்கப்புறம் அவரோட அண்ட்ரஸ் பண்ண போறாங்க, அப்புறம் முள்மூடி சுட்ட போறாங்க, அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு சிலுவை ஒன்று ரெடி பண்ணியிருக்க போறாங்க, அதுக்கப்புறம் 39 அடி வெளுத்து வாங்க போறாங்க. அவரோட முதுகு அப்படியே உழப்பட்டு ஒரு பிண்டம் போல மாறிடுச்சான். ஒரு பைபிள் காமெண்ட்ரியில் என்ன சொல்றாங்க, ஒரு மூலையில் ஒரு பெரிய ஒரு ரெட் பால், ஒரு பிளட் பால் இருக்கிறது போல இயேசு அப்படியே சுருங்கி இருந்தாராம். அடி பின்ன போறாங்க, இதெல்லாம் நடக்க போகுது. இவ்வளவு கொஞ்ச காலத்துல அவர் என்ன செய்தார், அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. இன்றைக்கு கடைசி காலத்துல வந்து நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இப்போ வாரே நமக்கு எப்படி ஆயிட்டுன்னா ஃபன் ஃபேக்ட்ஸ் போல மாறிடுச்சு. இவர் இப்படி சொன்னாரா, அவர் அப்படி சொன்னாரா, மீம் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த சிவப்பு ஆரஞ்சு முடி இருக்கிறவரை போட்டு இவங்க காமெடி பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க இவங்கள பார்த்து ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம கடைசி காலத்தோட கடைசியில வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னோட கடைசி வேலைகளில் என்ன செய்தார், அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன் என்கிறது தான். நிறைய போஸ்கேக்குள்ள நீங்க போயிருப்பீங்க. நான் உங்களுக்கு இது 6வது வருஷம் நான் இங்க நிக்கிறேன். நான் இது ஜெபம் நடக்கிறதுன்னு நினைக்கிறேன் 5ஓ 6வது வருஷமா நம்ம இங்கே ராவ் இழுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு வருஷம் நமக்கு கிடைக்கல, கோவிட் டைம்ல நமக்கு இங்க வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் ஆன்லைன்ல நம்ம ஜெபித்தோம். அதை தொடர்ந்து இதே இடத்துல நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த வருஷம் என்ன சிறப்பு அப்படின்னா, கடைசியோட கடைசி காலத்துல நம்ம வந்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. மேபி சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு என்ன தெரியும், எப்ப வரப்போறாங்க, யார் வரப்போறாங்க, யார் வந்து என்ன செய்ய போறாங்க, முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க போறாங்க. he knows everything. எங்க கூட்டிட்டு போறாங்க, அவரை என்ன விதமா அடிக்க போறாங்க, எல்லாம் தெரியும் இயேசுக்கு. அப்ப அவருக்கு தெரிந்தது என்ன, இன்னும் I have very less few hours, எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த கொஞ்ச நேரத்தில் அவர் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணார், இன்னைக்கு நாம என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், நாம எதை முக்கியத்துவப்படுத்தணும் என்றுதான் இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்ம இடத்துல பேச விரும்புகிறார். அதே வேளையில நான் உங்களுக்கு கொஞ்சம் சரித்திரம், அந்த 4 காரியங்கள் ஒரு விசேஷமான அந்த ராத்திரியில 4 காரியங்கள் நடந்தது. ஒன்று சொன்ன நான்
10 கட்டளைகளை சுருக்கி என்ன சொன்னாரு? நீங்க என்ன நேசிக்கிறது போல உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி, எனக்கு அன்பு கூறுகிறது போல. அந்த வாசிச்சோம் இல்லையா? 14:30, யோவான் 13:34, ஜான் 13:34 நம்ம வாசிச்சோம். என்கிற புதிதான கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அந்த கடைசி நேரத்தில் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னா, முதலாவது மேல் வீட்டு அறையை அவர் ஆயத்தம் பண்ண. ஃபர்ஸ்ட் he prepared the upper room. மேல் வீட்டு அறையை ஆயத்தம் பண்ணும்படியாக. ஏனென்றால் அந்த ராத்திரியில தான் என்ன நடக்க போகுது? லாஸ்ட் சப்பர், கடைசி திருவிருந்து நடத்தப்பட போகிறது. அந்த திருவிருந்துல தான் என்ன நடக்க போகுது? விசேஷமான லாஸ்ட் சப்பர் பெயிண்ட் வருகிறதுக்கு ஆயத்தப்படுறாங்க. ஒரு மார்பில் ஒருவர் சாய்ந்து கொண்டிருக்கிற வேலையில் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? முதலாவது எழுந்து நின்று தன்னோட வஸ்திரத்தை கழட்டி வைத்து விட்டு, இடுப்புல ஒரு சர்வன்ட் போல ஒரு சீலையை கட்டி கொண்டு, இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ், ஒரு சின்ன கிளாத் போட்டுட்டு தண்ணியோடு கூட வந்து நிற்கிறாரு. என்ன பண்ண வந்து நிற்கிறாரு? பாதங்களை காட்டுங்க, உங்களுடைய பாதங்களை காட்டுங்க, நான் என்ன பண்ணணும்? நான் கழுவ வேண்டும். மிக மிக தாழ்மையான காரியத்தை உலகத்துக்கு போதிக்க ஒப்பு கொடுக்க கொஞ்ச காலம் தான் இருக்குது. ஆனா இவர் என்ன பண்றாரு? உலகத்துக்கு தாழ்மையை போதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரு? நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் போய் செய்யுங்க, அங்கெல்லாம் போயிட்டு நீங்க எல்லாம் ஒருத்தர் கால் கழுவிக்கோங்க, பாத கழுவிக்கோங்க சொல்லல. என்ன பண்றாரு? தான் செயல்படுத்தி காண்பிக்கிறார். எல்லாரும் கால்களை நீட்டுங்க. கால்களுக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பேதுரு வேணாம் முழுசா ஊத்துங்க, அதெல்லாம் வேணாம், இப்ப காலை காட்டு, முடிஞ்சது. முதலாவது அந்த லாஸ்ட் சப்பர். அப்ப அங்க சொல்றாரு, இதே குரூப்ல தான் ஒருத்தர் என்ன பண்ண போறாரு? என்னை காட்டி கொடுக்க போறாரு. நானான்ட்டு கேட்கிறாங்க. காட்டி எல்லாரும் பயத்தோடு கூட சம்பவம் நடந்து கால்களை கழுவினார். தன்னுடைய கடைசி ராவிருந்த போதித்து முடிச்சார். எல்லாருக்கும் சொன்னாரு, இது முதற்கொண்டு நான் வரும் வரையிலும் இதெல்லாம் நடக்க போறதில்லை, நான் சாப்பிட போறதெல்லாம் சொல்லிட்டு முடிச்சார். யூதாஸ் காரியத்து உடனே என்ன பண்றாரு? செய்கிறது சீக்கிரம் செய்யணும், உடனே பணப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டார். இதுதான் முதலாவது நடந்தது. ரெண்டாவது காரியம் என்ன நடந்ததுன்னா, அவர்களுக்குள்ள எல்லாருக்கும் எடுத்து அப்பத்தை எடுத்து பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படியாக இதை நீங்கள் செய்யுங்கள், என்னுடைய மரணத்தை நிறைவேற்றும்படியாக இதை செய்யுங்கள். நம்ம இதை தான் நம்ம சபையில் ஒரு வழக்கம் இருக்கு, மாதத்தில் ஒரு முறை செய்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் கூடும் பொழுதெல்லாம் செய்கிறதுக்கு ஆயத்தப்படுவோம். நல்லா கவனிங்க ப்ளீஸ், வந்து விரயமாக போயிடக்கூடாது, அதனால நல்லா கவனிங்க. ரெண்டாவது காரியம், எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? தன்னோட அப்பத்தை எடுத்து பிட்டு, தன்னோட சரீரம் இப்படியாக பிற்கப்படுகிறது, தன்னுடைய ரத்தத்தை, அதாவது அவருடைய ரத்தம் இப்படியாக சித்தப்பட போகிறது என்று சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் எல்லாமே செய்து காட்டுறார். எல்லாம் வார்த்தை இல்லைல்ல, செய்து காண்பிக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியம் நடந்தது. என்னன்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு போறார். இதெல்லாம் முடிந்த பிறகு வாங்க எல்லாரும் போவோம்னு சொல்லிட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு என்ன பண்றாரு? ஜெபம் செய்றார். நேரம் குறுகியதா இருக்குது. சில முக்கியமான காரியத்தை காண்பித்து கொடுத்துட்டாரு. தாழ்மையா இருக்கணும்னு காண்பித்து கொடுத்துட்டாரு. நான் வரும் அளவும் நீங்க அப்பம் இதை நீங்க புசிக்கணும்னு சொல்லி காண்பித்து கொடுத்துட்டாரு. மூன்றாவதோ ஒன்று காண்பித்து கொடுக்குற. என்ன பண்றாரு? ஜெபம் செய்றார். போய் என்ன பண்றாரு? நான் வாசித்தோம் இல்லையா? 3 முறை போயிட்டு வர. ஏன்பா இன்னும் ஜெபிக்காம இருக்கிறீங்க? நம்மளுடைய போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தான் இருக்கு. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு உலகத்துக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி அதுதான். இந்த 70 மணி நேர ஜெபத்துல நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஐ நோ அண்ட் காட் நோஸ் எந்த அளவுக்கு ஜெபம் நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொல்லி. மருந்துக்கு கூட செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம ஆளுக்கு தேவன் வந்தாதான் என்ன பண்ணுவோம்? அப்படியே அந்த முட்டி போடுற ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும். சர்ன்னு ஃபுட்பால் எப்படி கோல் அடிச்சு அப்படி சீவிட்டு போய் நிற்போம். ஆண்டவரே வந்துட்டப்பா, நம்ம விடுற கண்ணீர்ல அவரும் அப்பா என் பிள்ளை கண்ணீர் விடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி அணைச்சிப்பார். ஆனா அவருக்கு தெரியும் இதோடு கூட எப்பொழுது இந்த பிள்ளை வரப்போகுதுன்னு சொல்லி. இன்னைக்கு காலம் செல்லாது. அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கவே ரொம்ப காலம் குறுகியதா இருக்கிறது.
அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளாக என்ன பண்றாரு? மூன்றாவதாக உலகத்துக்கு காண்பித்து கொடுக்கிறது என்னன்னா, ஜெபம் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஜெபம் அநேகர் இடத்துல இல்லை, கிறிஸ்தவர்களிடத்துல இல்லை. ஜெபமே எப்படி வச்சிருக்கிறோம்னா, ஆண்டவரை கடைசியாக தான் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் முதன்மையாக இருக்க விரும்புகிறார், நம்ம ஆண்டவரிடத்துல முதன்மையானதாக போறதில்லை. இன்னைக்கு இந்த காரியத்தை போக்க வேண்டும் என்பதற்காக தான் ஜெபம். ஆரம்பமே ஒரு மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இதை பண்ணாம 70 மணி நேரம் எவ்வளோ பெரிய போஸ்ட் அடிச்சா என்ன? 70 மணி நேரம் இல்லை, 100 மணி நேரம் ஜெபம்ட்டு போஸ்ட் அடிச்சுட்டு என் இஷ்டத்துக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தா என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது 70 மணி நேரம் கூட இல்லை. அந்த ராத்திரியில் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த கொஞ்ச நேரத்தை அது எப்படி பயன்படுத்தினார்? இன்றைக்கு நான் அதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த வேலைக்கிழமையில் நடந்ததுல நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவது மேல் வீட்டு அறையை ஆயத்தம் பண்ணினார், அவரோட பாதம் கழுவினார். இரண்டாவது அவருடைய அப்பம், அவருடைய ரத்தத்தை, அவருடைய சரீரம், அவருடைய ரத்தத்தை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். இதை நான் வரும் அளவும் இதை நீங்கள் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். மூன்றாவது ஜெபம் பண்ணார். லாஸ்டா என்ன பண்ணார்னா, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு காட்டி கொடுக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார். இதுதான் இன்றைக்கு ராத்திரி நடந்தது. இந்த 4 காரியத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருந்து கேட்குறப்போ, எதை குறித்து பேசணும்ப்பா, எதை குறித்து நான் பேசணும், ஆயத்தத்தை குறித்து பேசணும், எதை குறித்து பேசணும் என்று எனக்கு ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக சில வசனங்களை காண்பித்து ஜெபத்தை குறித்து பேசு என்று சொன்னார். நான் உங்களிடத்தில் அநேக முறை இந்த ஜெபத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். கேட்கப்பட்ட ஜெபங்கள், கேட்கப்படாத ஜெபங்கள், இயேசுவினுடைய ஜெபம், எப்படி ஜெபிக்க கூடாது என்று பல தலைப்புகளில் நான் உங்கள் மத்தியில் ஜெபத்தை குறித்து ஊழியம் செய்ய பேச கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம பிரயாணம் பண்ண போறோம் இந்த ஜெப நேரங்களில். நான் ஆரம்பத்தில் சொன்னது சில பேருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். இன்னும் இவர் எடுத்த உடனே டீச்சிங்குள்ளே வராரு, ஜெபம் பண்ணுற நேரத்தில் அதை பேசாதீங்க, இதை பேசாதீங்க. நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேனே 1 மணி நேரத்தில் ஃபாதர் பாட்டு ஒரு 4 பாட்டு, சாரனவர் ஜெம்மா பாட்டு ஒரு 4 பாட்டு, 4 அப்படி இப்படி பண்ண, சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்கன்ட்டு இடையில் ஒரு 4 சோத்திரம் சொல்லி அப்படின்னு பார்த்தா ஒரு 40 நிமிஷம் ஆகிடும். பிளான் பண்ணி வச்சுட்டான். அவர் ஏதாச்சும் ஒன்று பேசுவார், அதில் ஒரு 3 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்த நன்மைக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படி சொல்லி 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஆனால் ஆரம்பத்திலே என்ன பண்ணிட்டாரு? ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் ஸ்டாப் பண்ணல, ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் என்ன பண்ணாரா, அந்த வசனம் போயிட்டு வந்தாராம். அவர் மறுபடியும் 3 மறுபடியும் சொல்லி இருக்குதாங்க. அப்படிதானே? இன்றைக்கு நம்ம மத்தியிலும் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, மறுபடியும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றது என்னன்னா, இந்த வருஷம் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட ஜெபம் இன்றைக்கு இல்லவே இல்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்ற நம்ம இடத்துல ஜெபம் இல்லவே இல்லை. யாருக்காக ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் என்ற ஜெபம்னா நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இருக்க அதுக்குன்னு புக்கெல்லாம் வேற வருது, எதற்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி. ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஜெப குறிப்பு இருக்கு. அந்த 10 ஜெப குறிப்புக்கு ஜெபிச்சாலே 1 hour முடிஞ்சிடும். அது இல்லாம 100 1000 ஸ்தோத்திர பலி இருக்கு, 2000 ஸ்தோத்திர பலி, அதுக்கு பின்னாடி ஒரு 10 ஜெப குறிப்பு இருக்கு. அதுக்கு ஜெபம் பண்ணாலும் டைம் போயிடும். இது போக என்னுடைய தேவைகள் இருக்குது, என் குடும்ப தேவைகள், இதுக்கெல்லாம் லிஸ்ட் பண்ணாலே என்ன ஆயிடுது? ஜெபம்னா என்ன ஆயிடுது? இன்னைக்கு விண்ணப்ப ஜெபம், அதுவும் ஒரு பார்ட். வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் நிறைய இருக்குது. இன்னைக்கு ஜெபம் என்கிற ஒரு முறையை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இழந்து நிற்கிறோம். அதை சரி பண்ணணும் என்பதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஜெபம்னாலே நம்ம எத்தனை முறை நம்ம கிளாக் பார்க்கிறோம். ஜெபம்னாலே எத்தனை முறை நம்மளை அறியாமலே கிளாக் திரும்பும். நம்ம அறியாமலே சில காரியங்கள் நடக்கும். டைம் பார்ப்போம், நீ வாட்ச் கட்டல, ஆனாலும் நமக்கு தெரியும் கொஞ்சம் இருட்டாக போகுது. ஆனால் டைம் பார்த்தா என்ன இருக்கும்? அப்போதான் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நான் நினச்சேன் 50 நிமிஷம் இருக்கு. அல்லேலூயா அப்படின்னா 5 நிமிஷம் தான் இருக்கும். கர்த்தாவே நீர் இயங்குகிறீரா? கால தாமதமாகிறது. அதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, ஜெபத்தில் நமக்கு இருக்கிற
பலவீனம். ஜெபத்தில் நமக்கு இருக்கிற ஈடுபாடின்மை, ஜெபத்தில் நமக்கு இருக்கிற நாட் இன்ட்ரெஸ்டட் ஃபேக்டர்ஸ். இன்னைக்கு ஏன் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க ஜெபிக்க மாட்டேங்குது? ஏன்னா நாம ஜெபிக்கிறது இல்லை. அவங்க பார்க்கும்போது நம்ம ஜெபிக்கணும். நான் அதான் சொல்லுவேன். நான் அவங்க பார்க்கும்போது நம்ம ஜெபிக்கணும், அவங்க பார்க்கும்போது நம்ம வேதம் வாசிக்கணும். அவங்க பார்க்கிற போது நம்ம செய்யாத போது பிள்ளை என்ன பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ண. ஏன்னா நாமளும் ஜெபம் பண்ணுங்கன்னா இல்ல. இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் எதையுமே மற்றவங்களுக்கு சொல்லுறதில்ல. பாதம் கழுவுங்க, ஒருத்தருக்கு பாதம் கழுவி சொல்லி முடிச்சிருக்கலாம்ல. டைம் இல்லைப்பா, எனக்கு எல்லாரும் காலையும் போயிட்டு கழுவுறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஈச் டேக் ஒன். 6 முடிஞ்சிச்சு, டைம் 1/2 hour முடிஞ்சிடும். நான் ஒருத்தர்கிட்ட வந்து நீ வேற அந்த டைம் பார்த்து தான் ஆண்டு வரேன்ட்டு அழுகுற. ஹி டுக் டைம். செய்து காண்பித்தார், செய்து காண்பித்தார். எல்லாருக்கும் அப்பம் பிட்டு கொடுத்தார். இது நான் இன்றைக்கு செய்ய போறேன். இதோடு கூட நான் எப்ப செய்ய போறேன்? பிதா ராஜ்யத்தில் வரப்போகிற டைம்ல தான் நான் என்ன பண்ண போறேன்? செய்ய போறேன். எம்மாவு சிஷ்யர் வீட்லயும் உடைச்சாரு, ஆனா என்ன பண்ணல, சாப்பிடல, போயிட்டார். ஏன்னா அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறணும் இல்லையா? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படியாக செய்யுங்கள், எல்லாமே செய்து காண்பித்தார். அதையே தான் நமக்கும் செய்து காண்பித்தார். போயிட்டு என்ன பண்றாரு? நிறைய முறை நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஜெபத்துக்கு வரும்போது என்ன பண்ணிட்டு இருப்பாரு? தனியா போயிருப்பார். வாசித்து இருக்கிறீங்களா? இவங்கெல்லாம் ஒரு இடத்துல கேட்கிறாங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, இயேசுவே எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க. நாங்க ஜெபிக்க கேட்டா மட்டும் என்ன பண்ணிடுறீங்க? அற்புதம் செய்யும் போது கூட வச்சுக்கிறீங்க. 5 அப்பம் 2 மீன் மாறும் போது கூட வச்சுக்கிறீங்க. குஷ்டரோகி சுகமாக்கும் போது கூட வச்சுக்கிறீங்க. முடவன் நடக்க வைக்கும் போது கூட வச்சுக்கிறீங்க. ஆனா ஜெபிக்கும் போது மாத்திரம் கூட இல்லையே அப்படின்ற போதெல்லாம் என்ன பண்றாரு? நாளைக்கு காலையில வாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க வர்றதுக்கு முன்பதாக என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்லல, வாங்க. ஹிஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங், எப்படி ஜெபிக்க போறேன்னு சொல்லி என் கூட வாங்க, வந்து என் கூட இருந்து இந்த இடத்துல நின்று ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி போய் ஜெபிக்கிறார். அந்த மாதிரி தான் இன்றைக்கு நம்ம காண்பிக்கிறார். இந்த ராத்திரியில பல தகவல்கள் நம்ம மாண்டி தேஸ்டேக்கு இன்னைக்கு தான் எனக்கு அர்த்தம் தெரியுது. அது தேவையில்லை. இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள்லாம் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? இல்லை நீங்க தெரிஞ்ச ஃபேக்ட்ல நான் ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டா பிழை கண்டுபிடிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு விடுதலை தெரியாது, தராது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட சத்தியத்தை அறிந்து நம்மளோட வாழ்க்கைக்கு பாடமாக எடுத்துக்கொள்வோமே ஆனால் நமக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரியில் என்ன பண்ண, நம்ம வாசித்த பகுதியில் தனித்து போய் ஜெபம் பண்ண. அப்போ என்ன பண்றாரு? அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மேத்யூ 26 மேத்யூ 26 verse 38, 38வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று என்ன பண்ணாராம் என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு ஜெபம் பண்றதா இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்குறீங்களா? எவ்வளோ பின்னடைவில் இருக்கிறீங்க. அப்படி யூ மைட் திங்க் லைக், ஓ இந்த சர்ச்சில் இத்தனை வருஷம், ஒரு 25 வருஷமா இயங்குற சபையில் இந்த பாஸ்டர் இருக்கிறது ஒரு 6.5 வருஷம் இருக்கிற, திரும்பவும் ஜெபம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கிறோமானா தப்பே இல்லை. ஆண்டவர் கேட்கிறத மறுபடியும் என்கிட்ட வாங்க. கிறிஸ்தவரோட வெற்றி எங்க இருக்குதுன்னா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வருவதில் தான் இருக்கு. எனக்கு தெரியும் என்று போறதில்ல, மறுபடியும் ஆண்டவர்கிட்ட எனக்கு இன்னும் ஒரு முறை சொல்லித்தாங்க என்று வருகிறவர்களை, அன்றைக்கு அந்த தகப்பன் எப்படி இளையகுமாரனை கட்டி அணைத்து கழுத்துல முத்தம் செய்தாரோ அது போலதான் இன்றைக்கு நம்மையும் முத்தம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஜெபம் எனக்கு சொல்லித்தாங்கப்பா. முதலாவது அவர் நமக்கு என்னவா இருக்கிறார்? சங்கீதம் 65:2 நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 65:2 வாசிக்கிறீங்களா?
கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும் உங்களிடத்தில் நான் ஒரு சின்ன ஒரு ப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நான் செய்திக்குள்ள போய் இயேசு ஜெபம் பண்ணார், நானும் ஜெபம் பண்ணணும் என்கிறதா இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு அந்த ராத்திரியில ஜெபம் பண்ணார் இல்லையா? இப்ப நம்ம வாசித்த அந்த வசனத்திலிருந்து 3 காரியங்கள். ஜெபம் பண்ணா முதலாவது என்ன பண்ணுவார் ஆண்டவர்? மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் வாசிங்க 65:2 சங்கீதம் 60 சாம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறதுங்க. He listens to prayer. எப்ப ஜெபம் பண்ணாலும் அவர் என்ன பண்றாரா? கேட்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நாம தான் என்ன இல்லாம இருக்கிறோம், ஜெபம் பண்ண நேரம் இல்லாம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் என்ன பண்ணுவாரா? உம்மிடத்துல வருவார்கள். அந்த மாம்சமான என்ன சொல்லுதுன்னா, whosoever on flesh. நம்ம எல்லாம் மாம்சமானவங்க இல்லையா? ஃப்ளஷ்ல இருக்கிறோம் இல்லையா? சதை இருக்குது இல்லையா? அதனால மனுஷர்கள் எல்லாரும் இடத்தில் வருவார்களே. நீர் ஜெபத்தை கேட்கிறவரே. முதலாவது ஆண்டவருடைய குணம் எதுன்னா ஜெபத்தை கேட்கிறவர். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க உதவி செய்கிறார். நாம ஏன் ஜெபம் பண்ணோம்னா அவர் கேட்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நம்ம பேசுறத மற்றவங்க கேட்கல அப்படின்னா நமக்குள்ள என்ன வருது? ஒரு வெறுப்பு வருது, ஒரு துக்கம் வருது இல்லையா? இன்னைக்கு இந்த ஃபோன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியறதே இல்லை. பிள்ளைங்க பேசும்போது பெற்றவங்க என்ன பண்றோம்? ஃபோனில் இருக்கிறோம். பெற்றவங்க பேசும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுது? ஃபோனில் இருக்குது. இன்னைக்கு யாருக்குமே செவி கொடுக்க மனதில்லை. பைப்போலார் இல்லை, குவாட்ரா போலாரில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ரெண்டு மண்டையில் வேலை செய்யல. நம்ம 3-4 மண்டைகளோடு கூட சொல்லு, எனக்கு கேட்குது, நான் சொல்லியிருக்கிறேன். அதை நான் சொல்றதை நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன், அதோடு கூட இன்னொரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எத்தனை கோடி மக்கள் அவருடைய கையில வரையப்பட்டிருந்தாலும் வசனம் சொல்லுது, நாம் எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியைகள். அவருடைய கரத்துல எப்படி இருக்கிறோமா? நம்ம வரையப்பட்டிருக்கிறோமா? இலங்கை தமிழ்ல சொல்லணும், கீறப்பட்டிருக்கிறோமா? நம்ம உள்ள கைகளில் நம்ம வரைந்திருக்க எல்லாருமே அவர் கரத்தில் இருக்கிறோம். ஆனா யாரு என்ன விண்ணப்பம் செய்தாலும் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆனா நமக்கு தான் என்ன நேரம் இல்லை, உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு நம்ம எடுக்க போற தீர்மானம் என்னன்னா, அவங்கள பார்த்து சீஷர்களை பார்த்து சொன்னார் இல்லையா, கொஞ்ச நேரமாச்சு ஜெபிங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உங்க பேரை சொல்றார், பால் கலை, கொஞ்ச நேரமாச்சு ஜெபிக்க முடியாதா? உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. இல்லையே, நான் காலை ஜெபம் ஜெபிக்கிறேனே, மாலை ஜெபம் ஜெபிக்கிறேனே. வெரி குட். தனித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் நம்ம இடத்துல ஆண்டவர் இல்லை என்று ஆண்டவர் ஏங்குறார். நான் உங்க கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் எவ்வளவு மணி நேரம் தனித்து ஜெபிக்கிறீங்கல்ல, நான் லிஸ்ட் எடுக்க மாட்டேன். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு நம்ம என்ன உறவுல இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தனித்திரு கொஞ்ச நேரம் தான் இருக்குதுங்க. அவருக்கு தெரியும் யார் என்ன அடிக்க போறாங்க. கண்ணை பொத்திட்டு அடிச்சு கொட்டிட்டு தலையில கொட்டிட்டு யார் என்னன்னு கேட்க போறாங்க, எல்லாம் தெரியும். ஆனா அவர் சூஸ் பண்ண காரியம் என்ன? கொஞ்ச நேரம் போயிட்டு இலை பாரிட்டு வரலாமா? அடிச்சு பிளக்க போறாங்க, இந்த முதுக 2 கிழிக்க போறாங்க, 2 நாளா உழ போறாங்க, மண்டையில முள் எடுத்து குத்த போறாங்க, இந்த தலை குத்து வரப்போகுது, தலை வலி வரப்போகுது. கொஞ்ச நேரம் நான் ஸ்லப்பா பண்ணலாமா? ஜெபிக்கலாம் நினைக்கும் போது நமக்கு எல்லாம் என்ன வரும்? அழகா நாடகம்லாம் நடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர். வாழ்க்கை நாடகம் தான். என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்தில் தான் ஃபோன் வரும். அந்த நேரத்தில் சபையில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் கால் பண்ணுவார். இன்னைக்கு ஜெபத்தில் இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஜெபத்தை கேட்கிறவர். அவருடைய பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிற மாம்சமான யாவரும் அவரிடத்துல வருவார்கள். ஏன்னா அவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறவராக. முதலாவது ஜெபத்தை கேட்கிறவர். 2வது 1 யோவான் 5:14.
உங்களிடத்துல பேச விரும்புகிற ஆவியானவர் சொல்லுகிற காரியம் 1 யோவான் 1 John chapter 5 verse 14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஜெபத்தை கேட்கிறவர், ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன லிஸ்ட் யுவர் விண்ணப்பம். நீங்க நிறைய விண்ணப்பத்தோடு வந்து, நான் நிறைய விண்ணப்பத்தோடு கூட வந்திருக்கிறேன். என்னோட தனிப்பட்ட விண்ணப்பமா இல்லை, ஆனால் வேற வாட் எவர் உங்க தனி விண்ணப்பமா இருக்கட்டும், மற்றவர்களுக்கான விண்ணப்பமா இருக்கட்டும், எதையா இருந்தாலும் அவருடைய ஜெபிக்க கேட்கிறதுக்கு முன்பு எப்படி போகணுமா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி, மாம்சமான யாவோட ஜெபத்தை கேட்கிறவர்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு இந்த லாட்டரி டிக்கெட்ல இவ்வளவு உழணும், அது இல்லை, இதில் வந்தா நான் உமக்கு பங்கு தரேன், சபை கட்ட கேட்குறாங்க, கடைசி வரைக்கும் நீ தரமாட்ட. அதனால அந்த ஜெபத்தெல்லாம் வைக்காதீங்க. நமக்கு குழி நமக்கு எங்கன்னு தெரியும் இல்லையா? அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கு. முதலாவது பார்த்தோம் செவி கொடுக்கிறவர்னு பார்த்தோம். ரெண்டாவது செவி கொடுக்கிறவரை இன்னும் கூர்ந்து கவனிக்க பண்றது எது? அவருடைய சித்தத்தின்படி கேட்பது. இன்றைக்கு நீங்க நிறைய லிஸ்ட் எழுதிட்டு வந்திருக்கலாம், உங்களோட பைபிள்ல அடிக்க அங்கங்க எழுதி வச்சிருக்கலாம், இல்லாட்டி மனதில் வைத்திருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்க செய்ய போறது என்னன்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்க போறோம். ஆண்டவரே இது உமக்கு சித்தமா, இது உமக்கு சித்தமா. இந்த 3 காரியத்தை சொல்லிட்டு இயேசுவோட ஜெபத்தோடு கூட இந்த 3 காரியங்களை நான் கனெக்ட் பண்ண போறேன். கவனமாக கவனிங்க. இயேசுவை போல ஜெபிக்கிறது எப்படி, என்னோட விண்ணப்பங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்வது எப்படி என்கிறத இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருவார். முதலாவது ஜெபிக்கணும், ரெண்டாவது அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும், மூன்றாவது மார்க் 11:24, ரெண்டாவது அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும், மூன்றாவது மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவது எப்படி முடிக்கணும்? நம்ம விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்க வேண்டும். முதலாவது ஜெபம் கேட்கிற ஒரு இடத்துல ஜெபிக்கணும், ரெண்டாவது அவருடைய சித்தத்தின்படியா ஜெபிக்கணும், மூன்றாவது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஏதோ எழுதிட்டு வந்துட்டேன்ப்பா, இது உங்க பாதத்தில் வைக்கிறேன், உங்களுக்கு சித்தமா இருந்தா அதை செய்யுங்க, அப்படி போறது இல்லை ஜெபம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற தைரியமும் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து அவருக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச மணி நேரத்தில் முக்கியமான வேலைகளை ரொம்ப துரிதமா செஞ்சுட்டே இருக்கிறார். செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்துக்கு அப்புறம் அவருக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. என்ன பண்றாங்க? வந்தாங்க, அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்லாம் தெரியும். யூதாஸ் காரியத்து வந்து ஓடி வந்து முத்தம் கொடுத்து, நான் யாரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறேனோ அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி முத்தம் கொடுத்தார், காட்டி கொடுத்தாங்க. அதுக்கு முன்பதாக நானே அப்படின்னு சொன்னோன்னா பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. அங்கே ஒரு அற்புதம் பண்ணார், காது எடுத்து ஒட்ட வச்சாரு. இதெல்லாம் நடந்தது. அவர் தன்னோட வேலையாக செய்தது என்னன்னா ஜெபம் செய்தார். இன்னைக்கு ஜெபம் நம்ம இன்றைக்கு டூ மச் பிஸி இல்லை. ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்தது, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்துட்டு கர்த்தர் மேல குறை சொல்லலாமா? நம்ம ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதத்துக்காக சந்தோஷப்படுறாரா? இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஜெபம் செய்தார். இன்னைக்கு நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது, நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் என்று நம்ம கொஞ்சம் நம்மளே சிந்தித்து பார்க்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நம்ம இடத்துல கேட்க விரும்புகிறார் இல்லையா? அவர் என்ன பண்ணல, அவருடைய நேரம் குறுகி இருக்கிறது என்று நினைத்தும் கூட என்ன பண்ணல, அவர் ஜெபிக்க விடவே இல்லை.
இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்? ஜெபத்தை விட்டுட்டு எல்லாமே செய்வோம். பார்த்துருக்கிறீங்களா? அவங்க வீட்டில் ஜெபம் நடக்கும், ஆனால் அந்த அம்மா வந்து ஜெபத்தில் வந்து உட்காராது. என்ன பண்ணோம்? ஜெபத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிள்ளைங்களுக்காக ஓடுற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோமா? எந்த விதத்தில் நம்ம ஜெபிக்கிறோம்? எவ்வளோ நேரம் அவங்களுக்காக நம்ம பாடுள்ள இருதயத்தோடு கூட நம்ம ஜெபிக்கிறோம்? இந்த வாழ்ற இந்த தேசத்துக்காக நம்ம எந்த விதத்தில் நம்ம ஜெபிக்கிறோம்? இந்த கொண்டு வந்து இந்த தேசத்தில் விட்டுருக்கிறாரு, இந்த தேசத்துக்காக நம்ம எந்த விதத்தில் ஜெபிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? என் சித்தம் இல்லப்பா, அவங்க சித்தப்பான்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். மாம்சமான யாவரும் நம்மிடத்தில் வருவாரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று நம்ம கற்றுக்கொள்றோம். இன்றைக்கு நாம ஜெபத்தை எந்த விதத்தில் நம்ம செய்கிறோம் என்கிறது தான் நம்ம இன்றைக்கு முக்கியமானதாக இருக்கிறது. கடைசி நிமிஷமா இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணல? ஜெபிக்க அவர் மறக்கவே இல்லை. ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த ஜெபத்தில் ஒரு சில விண்ணப்பங்கள் இருந்தது, அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். 36வது வசனம் சொல்லுகிறது, மேத்யூ 21:26-36 வாசிக்கிறீங்களா? 36. அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில் கெத்செமனே என்ற இடத்துக்கு வந்து துக்கம் அடையவும் வியாகுலம் அடையவும் தொடங்கினார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவரை மாற்றுகிற ஜெபமாக நினைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். All the prayer whatever I do, நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை இதை செய்யும், அதை செய்யும், அதை மாற்றும், இதை மாற்றும். இன்னைக்கு ஜெபம் ஆண்டவரையோ சூழ்நிலையோ மாற்ற நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சூழ்நிலையை மாற்றும், சூழ்நிலை கேட்டார் போல என்னை மாற்றும். அதுதான் ஜெபம். இன்னைக்கு ஜெபத்தில் முதலாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரியை எப்படி போறோம்? நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு முடிச்ச உடனே என்ன பண்றோம்? அன்புள்ள ஆண்டவரே, நீர் சகலத்தையும் அறிந்தவர், நான் எதற்காக வந்திருக்கிறேன்றது உமக்கு தெரியும், ஆதலால் இதோ விரிக்கிறேன் என்னுடைய லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கிடுறோம். எதுக்கு அந்த லிஸ்ட் கொண்டு போறோம்? இதெல்லாம் மாத்துங்க, அதெல்லாம். இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், இல்லையே நீங்களும் இப்ப அதானே ஜெபிக்க போறீங்க, வியாதியா இருக்கிறவங்களுக்குலாம் சுகம் கொடுங்க, யுத்தத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ உங்களுக்கு கேள்வி தெரியுது, நீங்க கூட அதை தானப்பா சொல்ல போற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். இன்னைக்கு ஜெபம் நம்மால சிச்சுவேஷனை மாற்ற முடியாது, சூழ்நிலையை மாற்ற முடியாது. ஆனா ஜெபத்தை கேட்கிறவரிடத்துல கொடுக்கும்போது கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நம்ம ஜெபிக்கணும். நம்மால மற்ற எந்த காரியங்களையும் நம்மளால மாற்ற முடியாது, ஆனா மாற்றுகிறவருடைய கரத்துல நம்ம ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்னா, நானே மாத்திரணும். சில நேரத்தில் ஆண்டவரே மாற்றணும்னு ஜெபிக்க பார்த்துருக்கிறீங்களா? உபவாசம் போடுறேன், ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணி என்ன பண்ண போறேன்? நீர் இதை செய்து முடிக்கலன்னா நான் என்ன பண்ண மாட்டேன். அதுல ஒரு வைராக்கியம். நான் அன்னம் தண்ணி பழக மாட்டேன், அதாவது என்ன, சாப்பாடு தண்ணி குடிக்க மாட்டேன்ற ஒரு வைராக்கியம். எது? ஆண்டவரே நீர் இதை செய்து முடிக்கணும். ஆனா ஆண்டவர் வேற ஒரு காலம் வச்சிருப்பார், ஆண்டவர் வேற ஒரு சித்தம் வச்சிருப்பார். அதான் இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து இடத்துல கற்றுக்கொள்றோம், என் சித்தம் அல்ல உம் சித்தம். நான் நிறைய முறை இதை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன், ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். the prayer what we do today, அதுவே கொஞ்சம். அந்த கொஞ்ச ஜெபத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? we are dictating our Lord, we are dictating our God. டிக்டேட்டர்னா என்ன? அவரை ஆளுகை செய்ய பார்க்கிறோம்.
நான் எனக்கு தெரிஞ்சது நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்ன்றது தான் தெரியும். அதுவே தப்பாக மாறிடும் இல்லையா? நான் இதை நினச்சிருப்பேன், அங்கே போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு முக்காலமும் தெரிஞ்சு, ஹி நோஸ் எவ்ரி திங். அவர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? மாற்றும் மாற்றும், இதை மாற்றும், அதை மாற்றும், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதா இருக்குதா? மாம்சமான யாவுடைய ஜெபத்தையும் கேட்கிறவரா இருக்கிறாரே, அவரிடத்துல கேட்கும்படி நம்முடைய ஜெபம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தனக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் கூட ஜெபத்தை கேட்கிறவரிடத்துல போறார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற எவ்வளோ டைம் இருக்குது, உங்களோட வாழ்நாள் முழுவதும் நம்ம எவ்வளோ நேரம் ஆண்டவரிடத்துல பேசியிருப்போம்னு சொல்லி பார்ப்போமே. இன்னைக்கு ஒரு சர்வே இருக்குது, நான் யாரையும் குறை கூறல. இப்போ ஆண்கள் எவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறாங்க, பெண்கள் எவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறாங்கன்ற ஒரு சர்வே இருக்குது. பெண்கள் சொன்னாலாம் நம்ப மாட்டீங்க, 30,000 வார்த்தைகிட்ட பேசுகிறாங்களாம். அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்பதாக இவங்களே தீர்ப்பு எழுதி அந்த பேனா நிப்பெல்லாம் உடைச்சி நீதிபதி மாதிரி உட்காந்துருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அந்த இடத்துல இவங்க இருந்தே இருக்க மாட்டாங்க. அவங்க அது நடந்து நான் சொல்கிறேன், இதுதான் நடந்திருக்கு. 30,000 வார்த்தைகள். ஆண்கள் கொஞ்சம் அதில் குறைவு, இன்னும் ஒரு 20,000 கிட்ட பேசுகிறாங்களா, அதிகம்தான். 20,000 வார்த்தைகள். இதில் எத்தனை வார்த்தைகள் நம்ம ஆண்டவரிடத்தில் பேசுகிறோம், ஆண்டவரை பற்றி பேசுகிறோம், ஆண்டவரோடு கூட பேசுகிறோம்? 30,000 வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகள் ஆண்டவரிடத்துல பேசுகிறோம், ஆண்டவரை பற்றி பேசுகிறோம், ஆண்டவரோடு கூட பேசுகிறோம்? தெரியாது. சிம்பிள். 1 மணி நேரம் ஜெபம் பேட்டர்ன் இருக்குது நம்ம கிட்ட. 15 minutes worship, 25 minutes, 30 minutes God's word and 15 minutes prayer. அந்த 1 மணி நேரம் போகும்போது பாருங்க, அப்படியே அந்த கடிகாரம் ஸ்லோ மோஷன்ல தான் ஒர்க் ஆகுதா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் உட்காந்து பார்ப்போம், டைம் போனதே தெரியல. ஏன்? ஜெபத்தை கேட்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் என்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. ஜெபத்தை கேட்கிறவர் எனக்காக காத்திருக்கிறார் என்கிற ஒரு அன்பு எனக்கு இல்லை. அந்த அன்பு எனக்கு இல்லாததுனால நான் என்ன பண்றேன்? ஜெபத்தை கேட்கிற ஒரு இடத்துல நான் போகாமலே இருக்கிறேன். இன்னைக்கு புது பேட்டர்ன் எல்லாம் வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. நீங்க ஒரு இடத்தை தீர்மானிக்க தேவையில்லை, நீங்கள் ஒரு இடத்துக்கு போக தேவையில்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணலாம். பேசுறது ஜெபம், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தட். ஏன்னா நான் பேசுறது உண்டு, கார் ஓட்டும் போது பேசுவேன், நடக்கும்போது பேசுவேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஆண்டவருக்குன்னு ஒரு தனி நேரம், ஆண்டவருக்கு என்று ஒரு தனி இடம் இயேசு கிறிஸ்து வைத்திருந்தார். இந்த நேரம் என் தேவனோடு, இந்த நேரம் என் கர்த்தரோடு. இன்றைக்கு இதெல்லாம் பேச போனால் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸில் அனுப்புகிறாங்க. கஷ்ட காலம். மறுபடியும் நான் பதிவு பண்ணுறது என்னன்னா, அவருக்கு இருந்தது குறுகிய நேரம். இந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் ஜெபிக்க தன்னை உட்படுத்தினார். ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறாரு, அதனால நான் ஜெபிக்க போறேன். நான் எங்க இருந்து எப்படி இருந்து ஜெபித்தாலும் என் தேவன் எனக்கு கேட்பாரு. நான் போயிட்டு அவர் இடத்துல கேட்க போறேன். முதலாவது சூஸ் பண்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரிடத்துல நான் போறேன். வாங்க எல்லாரும் போலாம். கஷ்ட நேரம் வந்துருச்சு. ட்ரிபுலேஷன் இஸ் அபௌட் டு ஸ்டார்ட். கஷ்ட நெருக்கடியான நேரம் வரப்போகுது. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையை சிதற பண்ணுவேன் சொன்னது நடக்க போகுதுப்பா. உங்க மேய்ப்பனை என்ன அடிக்க போறாங்க, நீங்க எல்லாம் சிதறி ஓட போறீங்க. வாங்க எல்லாரும், வாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் போயிட்டு இளைப்பாரு, வாங்க எல்லாரும் போய் ஜெபிப்போம். இன்னைக்கு நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? அவருக்கு தெரிந்தது ஜெபத்தை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தெரியுது ஜெபத்தை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறாரும் தெரிந்தும் நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறான காரியம். கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த கடைசி காலத்தில் இன்னமும் நம்ம என்ன பண்ணல? ஜெபிக்கிறது. இன்னைக்கு we are in different, we fall in different categories. யாராச்சும் ஒருத்தர் கூட ஜெபிச்சாங்கன்னா நான் சூப்பராக ஜோராக ஜெபிப்பேன், நல்லா ஜெபிப்பேன், அது ஒரு கேட்டகரி. சபையில் ஜெபித்தாதான் நான் ஜெபிப்பேன், அது ஒரு கேட்டகரி. எனக்கு இதெல்லாம் வேணாம், என்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க, ஆன்லைன் வேணாம், இது வேணாம், அது வேணாம், எனக்கு அங்கே வேணாம், இங்கே வேணாம், இந்த ஜெபத்துக்கு வாங்க, நான் அங்கே போனால் தான் ஜெபி, அது ஒரு கேட்டகரி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்லயே ஒரு இடம் இருக்கு,
உன் வீட்டிலேயே ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை பூட்டு, ஆண்டவரோடு கூட தனிமையான அறையில் உட்காரு. டு வி டூ தட்? நம்ம செய்கிறோமா? தனிமையில் ஆண்டவர் இடத்துல எப்போ நம்ம உட்காந்துருக்குறோம் லாஸ்டா? நான் நம்புறேன் நம்ம எல்லாருமே உட்காந்துருப்போம். எப்போ உட்காந்துருப்போம்? ஒரு போராட்டம் நெருக்கடி வந்த போது கண்ணீரோடு அந்த இடத்த, அந்த பில்லோவை நினைச்சிருப்போம், அந்த இடத்த நினைச்சிருப்போம், நம்ம முன்னாடி வச்சிருந்த பைபிளை நினைச்சிருப்போம், கண்ணீர்னால நினைத்திருப்போம். When was that? Might be few days ago, might be few months ago. இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு நமக்கு இருக்கிற அந்த குறுகிய காலத்தில் இன்னைக்கு எவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நேரத்தில், தனக்கு இருக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் மாம்சமானவர் இருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறார். ஜெபம் நம்ம நினைத்து பார்க்க முடியாத இடங்களுக்கு அது எட்டும். ஜெபம் நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத இடங்களுக்கு அது என்ன பண்ண? prayer reaches beyond what we can see. நம்ம நினைத்து பார்க்க முடியாத இடத்துக்கு மேலாக ஜெபம் நம்ம அழைத்து செல்லும். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம் அப்படி இருக்கு, ரொம்ப குறுகிய மனப்பான்மையா இருக்குது. நம்புறேன் அந்த ஜெபம்லாம் இன்றைக்கி நம்ம இடத்துல இல்லை. ஆண்டவரே, என்னை குற்றம் சாட்டினவர்களை நீர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும், அப்படிலாம் நம்ம ஜெபிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்து நம்ம எந்த ஜெபத்தில் வந்து நின்றுட்டோம்? என்னோட தேவைகளை சந்தியும், என்னுடைய தேவைகளை சந்தியும், இதை சந்தியும், அதை சந்தியும். நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் மலைகளை பெயர்க்கத்தக்க காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இது ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக, இதுக்காக அதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் தன்னுடைய வியாகுலத்தை நீங்க பண்ணும்படியாக ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். இது வந்து வீக்கஸ்ட் ப்ரேயர் கிடையாது, இது ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரேயர். ஏன்னா இவரால் எல்லாமே செய்ய முடியும். எஸ், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவரால் எல்லாம் முடியும். ஆனால் இஸ் சப்மிட்டிங். ரெண்டாவது காரியம் அதுதான். ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தோம்? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். 1 யோவான் 5:14, 1 John chapter 5 verse 14 என்ன சொல்லுது? நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அந்த கொஞ்சம் மணி நேரத்தில் என்ன கேட்கிறாரு? இதெல்லாம் மாற்றுங்கன்னு கேட்கல. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் அவருடைய சித்தத்தின்படியாக இருக்கிறதா இல்லை நம்முடைய சித்தத்தின்படியாக இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆண்டவரை என்ன செய்கிறது என்று நம்ம நினைத்து பார்க்கணும். அவருடைய சித்தத்துக்கு சப்மிட் பண்ணாம, சரண்டர் பண்ணாம நான் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் வீணான ஜெபமாக இருக்கும். நான் ஒரு முறை இந்தியாவில் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க, என்ன உபவாச கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க, பேசுறதுக்காக அழைச்சிட்டு போனாங்க. அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு என்னுடைய வயசை விட அவங்க ஊழியம் பெருசு. அவங்க அவ்வளோ வல்லமையாக ஊழியம் செஞ்சவங்க. அந்த அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெபத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா ஆண்டவரையே உலுக்குவேன். நான் ஆண்டவரே நான் மாற்றுவேன். எனக்கு பார்க்கறதுக்கு எனக்கு அம்மா நான் ரொம்ப தாழ்மையாக பேசுகிறேன். ஆண்டவர் உழுக்கிற ஜெபம்லாம் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கல. நாம மாறணுன்ற ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்குறார். ஏன்னா அவர்கிட்ட தீமையே இல்லை. அவர் ஏதாவது ஒரு தீமை கொண்டு, ஐயோ ஐம் சாரி, வாட் ஐ ஹவ் டன், தப்பாக போயிடுச்சே, சாரி, நீ என்னை திருத்திட்ட. அவர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். அது நமக்கு தோல்வியாக இருந்தாலும் அது நன்மை தான். அது நம்ம கீழே விழுந்தாலும் அது நமக்கு நன்மை தான். நம்முடைய காயம் ஏற்பட்டாலும் அது நமக்கு நன்மை தான். நம்ம வெட்கப்பட்டாலும் அது நமக்கு நன்மை தான். ஒரு நாளும் ஆண்டவரிடத்தில் தீமையே இல்லை. அப்படிப்பட்டவரிடத்தில் போயிட்டு இதை மாற்றும் அதை மாற்றும் இல்லை. உங்க சித்தத்துக்கு என்னை மாற்றும், உங்க திட்டத்துக்கு என்னை மாற்றும். நான் அதுக்கு ஐ கம்ப்ளீட்லி சரண்டர். இன்னைக்கு நம்ம அந்த ஜெபத்துக்குள்ள வருமா? நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து
ஜெபத்தை கேட்கிற ஒரு இடத்துல முதலாவது ப்ரையாரிட்டியா ஜெபத்தை கொண்டு போய் வச்சார். ரெண்டாவது, என்னுடைய நெருக்கங்களிலும் கூட என்னோட போராட்டங்களிலும் கூட ஏன் விருப்பம் வேண்டாம், உங்க விருப்பம். அல்லேலூயா. இன்னைக்கு ரெண்டாவது நம்ம எடுத்துட்டு போறது என்னன்னா, ஏன் இந்த நெருக்கமான போராட்டமான காலத்துல ஏன் விருப்பம் வேண்டாம்ப்பா, உங்க விருப்பம். அது குறித்து நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தாவீது என்ன பண்றாரு, ஏன் சித்தம் இல்லப்பா உங்க சித்தம். ஏன் சித்தம் என்ன, என்ன நாயின்னு சொல்ற அந்த சீமையை கல் எடுத்து போடுறான். சீமையின்னு ஒரு மனுஷன் பின்னாடியே வரான். தாவீது வெக்கப்பட்டு தோத்து போயிட்டு போறாரு. யார்கிட்ட, தன்னோட சொந்த மகன் அப்சலோம் கிட்ட, தன்னோட சொந்த அரண்மனை எருசலேம் அங்கிருந்து பார்த்துறாரு. அந்த மலையில சொல்றாங்க, அந்த மலையோட அடுத்த படி இப்படி எடுத்து வச்சா மலையிலிருந்து எருசலேம் தெரியாதான். அந்த இடத்துல வியாகுலத்தோடு கூட ஒரு வெறுமையோடு கூட பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில், ஐயோ எருசலேமே நான் என்றைக்கு உன்னை காண்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது கூட இன்னும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பண்றான், சீமையை வந்து கல் எடுத்து போட்டு, நாய் தானே நீ என்னுடைய ஃப்ரெண்டோட குடும்பத்தை கெடுத்துட்டியே, நீ அகித்தோப்பலோட ஃபேமிலியை கெடுத்துட்டியே, அவனுடைய பேத்தியோட வாழ்க்கையை கெடுத்துட்டியே, நீ எப்பேற்பட்ட மனுஷன், நீ இருக்கக்கூடாது, நீ சாகணும்னு சொல்லும்போது அவ பக்கத்தில் இருக்கிறவர் சொல்றாரு, அவருடைய தளபதி சொல்றார், யோவாப் சொல்றார், நீ இங்க ஒரு வார்த்தை சொன்னா இப்போ அன்பார்லிமெண்ட்ரியா இருக்கும் சொல்றேன், இந்த நாயோட தலைய நான் எடுத்துடுறேன், நீ சொல்லுங்க நான் தலையை எடுத்துடுறேன். தாவீது என்ன சொன்னாரு, கர்த்தர் அனுமதிக்காம இவன் பேச மாட்டான்பா. கர்த்தர் அவருடைய சித்தம் இல்லாம இவன் என் மேல பேசிடுவானா? கர்த்தர் அனுமதிக்கிறார், அவன் பேசட்டும், விடு. கர்த்தர் இன்றைக்கு தாமதங்கள் அனுமதிக்கிறாரா, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அண்ணாளுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது? உங்களுக்கு எடுத்திருக்கிற 630 வருஷம், அந்த 600 வருஷம் குழந்தையே இல்லை. தாமதம் தாமதம் தாமதம். தினந்தோறும் காதல கேட்கறதெல்லாம் என்ன, மலடி மலடி மலடி, உன்னெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறது. எப்போ எதை சொன்னாலும் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுறதுல குத்தி காட்டுறது. தாமதம் என்ன பண்ணுது, விரயம் பண்ணுது, மனசை நோக்கடிக்க பண்ணுது. ஆனா நம்ம என்ன பண்ணுது, கர்த்தருடைய காலத்துக்காக காத்து இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு நிற்கிறாங்க, கர்த்தர் கடாட்சித்தார். இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம காத்திருக்கிறோமா, இல்ல முந்தி செயல்படுத்துறோமா? இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திராம நான் ஜெபிச்சிட்டேன், ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு எழுந்த மானத்தில் தான் தோன்றித்தனமாக ஆன் மை ஓன். எனக்கு இந்த தமிழ் வார்த்தைலாம் வரதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, ஆனால் சில பேருக்கு புரியாது. ஸோ ஐ ஹேவ் டு கோ. I have decided to follow Jesus என்றது வேற. I have decided to what to do. நான் இதை செஞ்சிட்டேன். அதனுடைய இம்பாக்ட் என்ன ஆகுது, அழிவு தான் வருது. இன்றைக்கு நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் இதை குறித்து? தாவீது சொல்றாரு, என் சித்தம் அல்ல உங்க சித்தம். அண்ணால் சொல்றாங்க உங்க சித்தம். வேதத்தில் இன்னும் நிறைய பேரை காட்டலாம், அவங்க சித்தம் உங்க சித்தம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து சொல்றார் கெத்செமனே தோட்டத்தில் கடைசி ஜெபம், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதான். அதை தான் சொல்ற. 1 John chapter 5 verse 14 சொல்றாரு, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்போமாகில் அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற தைரியத்தோடு கேட்க கடவோம். இன்றைக்கு நம்ம நிறைய லிஸ்ட் கொண்டு வந்திருக்கிறோம். ஐ ஹாவ் வெரி குட் விஷ் லிஸ்ட். ஐ ஹாவ் டு ப்ராஸ்பர் என்று நினைக்கிறோம், நான் வளரணும்னு நினைக்கிறோம், நெருக்கடியான வேலையில் நான் செழுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நத்திங் ராங், தப்பில்லை. அந்த நெருக்கடி வேலையில் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறோமா இல்லை நம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறோம்? திஸ் இஸ் த கால். இரண்டாவது காரியம் என்ன, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்போமே ஆனால் அவர் அதற்கு பதில் கொடுக்கிறார் என்ற தைரியத்தோடு கூட நம்ம இருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது காரியம் நம்ம பார்த்தோம், மார்க் chapter 11 verse 24, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் இல்லையா. மூன்றாவது, விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொள்றோம். விசுவாசத்தோடு கூட நம்ம இன்றைக்கு ஜெபத்தில் கேட்க வேண்டும். நம்ம எதை கேட்டாலும் அதை
கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டோம், கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டாலே அது கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கும். அல்லேலூயா. ஏன் இதை நான் இன்சிஸ்ட் பண்றேன்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டா நடக்கும்னா நடக்கும். பட் we doubt. என்ன பண்றோம்? அடுத்து சின்னதா லைட்டா ஒட்டிக்குது. ஆனாலும் ஆண்டவரே இது உங்களால முடியுமா? ஆனாலும் ஆண்டவரே ஃபேக்ட்ஸ் எல்லாம் இப்படி சொல்லுது, சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இப்படி சொல்லுது, சினாரியோஸ் இப்படி சொல்லுது. ஐ ஹவ் சீன் திஸ் பிஃபோர். கடைசியா லாஸ்ட் மினிட்ல வந்து கேன்சல் சொல்லுவாங்க, லாஸ்ட் மினிட்ல வந்து ரிஜெக்ட்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் மினிட்ல வந்து யூ ஹேவ் திஸ் டிசிஷன் சொல்லுவாங்க. எனக்கு பழகிடுச்சுப்பா, சின்ன வயசுல இருந்தே பழகிடுச்சுப்பா. நம்மள நிறைய பேர் இங்க இருக்கிறோம். எனக்கு அந்த மாதிரி கேட்டு கேட்டு கேட்டு, ஏன்னா நல்லது கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை. என் வாழ்க்கையே ஒரு விரக்தி, என் வாழ்க்கையே துக்க செய்தி கேட்டு கேட்டு பழகிடுச்சு. நல்ல செய்தின்னு சொன்னா ரொம்ப ரேர் கேட்டது. உன்னால முடியாது, உனக்கு இல்லை, உனக்கு தடை பண்ணப்பட்டது, உனக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது, நீ எல்லாம் கஷ்டப்படுவ, நீ எல்லாம் துக்கப்படுவ, உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருன்னு சொல்லி கேட்டு கேட்டு பழகிடுச்சுப்பா. ஆனா நான் இன்னைக்கு கற்றுக்கொண்டுட்டேன், ஜெபத்தை கேட்கிற ஒரு இடத்துல ஜெபிக்க போறேன். ரெண்டாவது விசுவாசத்தோடு கூட அவருடைய அவரு எனக்கு சித்தத்தோடு கூட நான் கேட்க போறேன்ற நல்ல காரியமா வந்துருச்சு. ஆனா மூணாவது ஒரு ஸ்டாப் இருக்குது, அந்த ஸ்டாப்பையும் நான் தாண்டணும். ஃபெய்த்லெஸ் பிரேயர். ஜெபிப்பேன் ஆனா விசுவாசம் இருக்காது. கேட்கிறேன் ஆனா என்ன பண்ண முடியல? விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு இதை நம்ம உடைக்கணும். இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தோடு கூட நம்ம பார்க்க போறாத. அவர் கேட்டாரு, பதில் கிடைச்சதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுதான் நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போறோம். என்ன சொன்னாரு? இதெல்லாம் மாத்துங்க, அதெல்லாம் மாத்துங்க, அதை மாத்த முடிஞ்சா மாத்துங்க. மாத்தினார் ஆண்டவர்? மாத்தல. அப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நடந்துட்டே இருக்கும், அப்படியே போயிடுன்னு சொல்றதுக்கு இல்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம அந்த பாத்திரமாய் மாறுவோம். அல்லேலூயா. ஜெயமுள்ள பாத்திரமாய் மாறுவோம், வெற்றியுள்ள பாத்திரமாக நம்ம மாறுவோம், விசுவாச வீராங்கனையா நம்ம மாற ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்து விசுவாசமுள்ள ஒரு சும்மாலாம் ஜெபிக்க மாட்டார் இல்லையா? ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறவர் ஏதோ ஜெபிங்கன்னு சொல்லி ஜெபிக்க மாட்டார், விசுவாசம் உள்ள ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். எவனாகிலும், அந்த வசனம் மார்க் 11 நீங்க முந்தி போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 22 இருந்து வாசிங்களா. மார்க் சாப்டர் 11 verse 22 இருந்து இல்லாட்டி 23, 24 வாசிங்களா. எவனாகிலும், மைக்ல வாசிங்களா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்றார். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் விசுவாசம் இல்லாத ஜெபம் எப்படின்னா வெறுமனே வார்த்தையா இருக்கும். ஆனால் விசுவாசத்தோடு கூட இருக்கிற ஜெபம் மலையையும் பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும். நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு முன்பதாக நிறைய மலைகள் இருக்குது. அரசாங்கத்தோட திட்டம் என்கிற மலைகள் இருக்குது, மருத்துவரோட அறிக்கை என்கிற திட்டம் என்கிற அது ஒரு பெரிய மலை இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்கிற ஒரு பெரிய மலை இருக்குது. எப்படி முடியும்னே தெரியல, என்னால மாற்ற முடியல, என்னால கொடுக்க முடியும், அதை வச்சு வளர வேண்டியது அவங்க தான். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பெரிய மலை இருக்குது. இன்னைக்கு என்ன வளர்த்த அந்த காலம் போய் இன்னைக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காலம் வந்து ரொம்ப கடினமா இருக்கு. பிள்ளைகளோட வளர்த்தியில சூழ்நிலையில் பதறாங்க பெற்றோர்கள். நேற்றைய நண்பர்களிடத்துல பேசினேன். சொந்த தகப்பனே என்ன பண்றாரு, 14-15 வயது பிள்ளை மேல ஒரு அன்பினால தான் சொல்றேன், நான் பின்னாடியே போய் பார்த்தேன் அவன் என்ன பண்றான்ட்டு. ஏன்னா காலம் கொடிதானதாக இருக்கிறது, நிச்சயமற்ற வாழ்க்கையா இருக்குது. பிள்ளை எப்படியாச்சும் எதிலாச்சும் விழுந்துருவானோ, ஏன்னா நமக்கு தெரியும் அந்த ஃபேக்ட். we are fallen,
வாலிபத்தில் தானே இந்த தவறுகள்லாம் பண்ண, அன்னைக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன், என் பிள்ளை இதை தெரியாம பண்ணிடுமோன்ற பயம். மழை இருக்குது, இன்னைக்கு உலகம் அதை விட ஃபாஸ்டா இயங்குது, அதை விட ரொம்ப ஃபாஸ்டா எல்லாமே கையில கொடுக்குது. நம்ம வாழ்ற நாட்டில் நீங்க பெத்தவங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, கையில கொடுத்து அனுப்புவாங்க. தே நோ எவ்ரிதிங். மலை இருக்குது, பெரிய மலை இருக்குது, எதிர்காலம் என்கிற ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அது இல்லாம நான் ஜெபிக்கிறேன் நல்லா இரு, நான் இந்த வசனம் சொல்றேன் அந்த வசனம் சொல்றேன் விசுவாசம் இல்லாம சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் வெறுமனே வார்த்தைகளா தான் இருக்கும், வெறுமனே வார்த்தைகளா இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தை முடிச்சுட்டு என்ன சொல்றார்? நான் விசுவாசிக்கிறேன், என் சித்தம் உங்க சித்தம் தான் நடக்க போகுது, அந்த விசுவாசத்தை நான் நம்புறேன், இதுல நான் மகிமை அடைய போறேன்றதை ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நாம எந்த நிலைமையில இருக்கிறோம்? நம்முடைய ஜெபம் இந்த அளவுக்கு இருக்குதா, இல்ல இதை செய்யும் அதை செய்யும் இதோடு கூட போதும் என்ற நிலைமையில நம்ம முடித்து விடுறோமா? இன்றைக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறதுனால ஜெபிக்க போனார், அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க போனார், சித்தத்தின்படி கேட்க போனார். மூன்றாவது, விசுவாசத்தோடு ஜெபித்தார். விசுவாசத்தோடு ஜெபித்து முடித்தார். வேலை வந்தது. இதுக்கு மேல மனுஷகுமாரன் மகிமைப்படுகிற வேலை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணல, போட்டு நை கேட்க. அதுக்கப்புறம் இயேசு எங்கன்னா ஜெபம் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா வேண்டுதல் பண்ணார். என்ன பண்ணாரு? பிதாவே இவர்களை நாளைக்கு பார்க்க போறோம், இவர்களை மன்னியும் சொல்றாரு. எருசலேமே உனக்காக நான் அழுதேன், அதெல்லாம் சொல்ல போறார். ஆனா பிதாவினிடத்துல ஜெபமாக கேட்டது, என் சித்தம் அல்ல உன் சித்தம், உங்க கரத்துல என்ன நான் படைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதற்கு முன்பதாக கண்ணீரோடு கூட ஜெபித்தார். எப்படிப்பட்ட கண்ணீர்? வியாகுலப்படவும், அந்த வசனம் சொல்லுது மத்தேயுல, மனுஷகுமாரன் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் நினைத்து என்ன பண்றாரு? அவருடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கூடி சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, இட் இஸ் பாசிபிள் இந்த வியர்வை நாணங்கள்ல என்ன வரலாமா? ரத்தம். இயேசு கிறிஸ்துக்கு அது வந்தது. கண்ணீரோடு ஜெபித்தார். கண்ணீரோட மிகுதியினால் என்ன பண்றாங்க? ரத்தம் வந்துதான் வெளியில. அவர் ஜெபித்து என்ன செய்யறாரு? இதெல்லாம் கூட என்ன பண்றாரு? இவ்வளோ வேதனையிலும் கூட மனம் பதறு. இன்னைக்கு நம்ம சொல்ற எக்ஸ்கியூஸ்ல என்ன தெரியுமா? ஒரே படபடப்பா இருக்கனால ஜெபிக்க வரல. படபடப்பா இருந்தா ஜெபிக்கணும். இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு, ஜெபிக்கிற. சந்தோஷமா இருந்தா ஜெபிக்கணும். இன்னைக்கு we have reason for everything. ஒரு மாதிரி இருக்கு ஜெபிக்கல, ஒரு மாதிரி இருந்தா ஜெபிக்கணும். ஒரு விதமா சந்தோஷமா இருக்கு, அதுக்கும் ஜெபிக்கணும். we don't do nothing. ஏன்னா இதெல்லாம் மறந்துட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஜெபத்தை கேட்கிறார். இன்றைக்கு நம்ம உலகத்துக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும்ல. உலகத்துல அவங்களுக்கும் போராட்டம் இருக்கு, நமக்கும் போராட்டம் இருக்கு. ஆனா அந்த போராட்டத்தின் நடுவுல நம்ம இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர். நம்ம அவரிடத்துல எப்பயாயிலும் கேட்கிற ஜெபங்கள், அது அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபத்தில் இருக்கிறவர்களாகவே இருப்போம்னா எப்படி இருக்கும்? அதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அவர் கண்ணீரோடு கூட ஜெபித்தார். அவர் எழுந்திருந்து பலம் உண்டாகத்தக்கதாக ஜெபத்தில் வந்தார் இல்லையா? அவரை சுற்றி இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் டக்குன்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே தன்னோட கட்டுப்பாட்டிலிருந்து எல்லாமே போயிடுச்சு. அவர் எழுந்துக்கணும்னா ஒருத்தர் தூக்கி நிறுத்தணும். அவரோட ட்ரெஸ் அவரே போட்டுக்க முடியாது, இன்னொருத்தர் தான் போட வைக்கிறாங்க. அவர் தலையில் இருக்கிற கிரீடம் வைக்கப்பட்டுருச்சு, எடுக்கணும்னா எடுக்க முடியாது. எதுவுமே அவருடைய கட்டுப்பாட்டில், உலகமே அவர் கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போ எல்லாம் அவருடைய சூழ்நிலையிலேருந்து மாறி இருக்கிறது இல்லையா? இன்றைக்கி சில நேரத்தில் நம்முடைய காரியங்களும் கூட நம்மை விட்டு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்டிஷன்லாம் நாம் இன்னைக்கு கையில் எடுத்து தோற்றுப்போம், அதில் விரயமாய்ப்போம். அதற்கு பதிலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். ஜெபம் பண்ணுங்க ஏன் சொல்றோம்னா, நாமளா கையில் எடுத்தோம்னா அதோட வின் பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி 1%. ஆனால் ஏன்னா நான் செய்யறது தோல்வியில் கூட முடியும்,
ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ் இல்லையா? மருத்துவர்கள் கூட என்ன சொல்றாங்க? கையெழுத்து ஏன் வாங்குறாங்க? ஏன் அப்ரூவல் கேட்குறாங்க? எனக்கும் கூட பண்ணாங்க. ஏன் கேட்குறாங்க? ப்ராபபிலிட்டி இருக்குதுங்க, இட் மைட் ஃபெயில். நாங்கள் நன்மை செய்ய ட்ரை பண்ணுறோம், இந்த அடைப்பு எடுக்க ட்ரை பண்ணுறோம், இந்த வியாதி நீங்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் அந்த ஆணாக்கு பின்னாடி தான் நம்ம நிற்கிறோம் இன்னைக்கு. ஆனால் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜெபத்தில் நான் சொல்கிறேன், ஜெபத்தில் இருந்தால் நிச்சயமாகவே அவர் முடிவு வரும். அல்லேலூயா. அவர் நமக்கு செய்து முடிப்பார். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இல்லையே நாங்கள் ஜெபித்த கேன்சர் பேஷண்ட் சில பேர் மரித்து இருக்கிறாங்களே. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய தீர்மானத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். சில நேரத்தில் நமக்கு தெரியாது, சில நேரத்தில் நம்ம அவங்க அடுத்தது என்ன செய்வாங்கன்னு தெரியும். நம்ம ஜெபிக்கணும், ஆனால் அடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்றது அவருக்கு தான் தெரியும். நான் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒருத்தருக்கு சுகவீனமாக இருந்தது, அவருக்காக ஜெபிக்கிறதுக்கு அழைத்திருந்தாங்க. நான் தொடர்ந்து அங்கேயே தான் போய் உட்கார்ந்துருந்தேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் அவங்க கூட இருப்பேன். ஜெபம் 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 சொல்லிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ட்ராவல் ஒன்று வந்தது. ஒரு நாள் பிரயாணமாக வெளியில் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தது பார்த்தா சூழ்நிலையே மாறிடுச்சாங்க. திங்ஸ் ஆர் worst. அப்போ அவங்க சொல்லி ஜெபத்தில் நான் இன்னொரு பெரிய ஊழியக்கார இடத்துல நான் கேட்டு அவர் ஜெபித்தப்போ, கர்த்தர் பார்த்துக்குள்ளார் விட்டுரு. நான் ஒரு 24 மணி நேரம் கேப்பில் வந்த பிறகு பார்த்தா சூழ்நிலையே மாறி இருக்குது, அங்கே இருக்கிற நிலைமையே மாறி இருக்கு. வேற ஏதோ சத்தம் போகுது, வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு தெரியும்பா அது என்ன செய்யணுன்றது. அதான் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தல். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அதில் ஜெயம் எடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பதாக இருந்த போராட்டம், மிகுந்த போராட்ட வேலைக்கு முன்பதாக என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய போராட்டத்துக்கு முன்பதாக நீங்களும் நாளும் பதறாமல் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜெபம். நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஜெபம். இந்த ஜெபம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. துக்கத்துக்கு முன்பதாக, வியாகுலத்துக்கு முன்பதாக துக்கப்பட்டார், வியாகுலப்படவும் தனிமையாக போயிட்டு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு துக்கப்படுறீங்களா, வியாகுலப்படுறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணாததுனால தான் துக்கம் ரெட்டிப்பாக மாறுது, வியாகுலம் ரெட்டிப்பாக மாறுது, ஸ்ட்ரெஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு டிப்ரெஷனுக்கு போகுது. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் வேலையில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். நாமும் கூட என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துக்கு பிறகுதான் எல்லாமே. இயேசு கிறிஸ்து ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தார். ஜெபிக்காம எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டார். தன்னுடைய சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பதாக என்ன பண்றாரு? ஜெபம் பண்ண. ரா முழுவதும் ஜெபம் பண்ணி தான் சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் என்ன பண்றார்? ஊழியத்துக்குள்ள வரார். எந்த ஒரு துவக்கத்துக்கும் ஜெபம் பண்ணுவார். அதே போல தன்னுடைய அர்ப்பணிப்பு மரணத்துக்கு முன்பதாகவும் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒரு துவக்கமாக இருக்குதா, இல்லை ஜெபம் ஏதோ ஒன்று நடக்குது, கஷ்டமான நேரத்தில் போய் ஜெபம் பண்ணா, ஆனால் ஜெபத்தை கேட்கிறவர் அவர். ஆனால் அதை காட்டிலும் ஜெப உறவை நம்மிடத்தில் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்று தேவனிடத்தில் கொஞ்சம் உற்று நோக்கலாமா? கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்து ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொடு. இயேசு கிறிஸ்து ஓடி போல. நிறைய கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரா? அன்றைக்கி நைட்டு ஓடி போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அந்த நெருக்கமான நேரத்தில் ஓடி போகலை. அந்த நெருக்கமான வேலையிலும் அவர் என்ன செய்தார்? ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க தன்னை தாமலே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த நிலைமையில் நம்ம நிற்கிறோம்? அவர் குறை சொல்லலை, அவர் விட்டுவிடவும் இல்லை. He did not run, he did not complain, and also he did not give up. தனக்கு கொடுத்த ஓட்டத்தை அவர் முடித்தார். இன்றைக்கு நம்ம அதுக்காக ஆயத்தப்படுவோமா? இந்த எண்ணம் நமக்குள்ள வந்தால் தான் ஜெபம் மாறும். இல்லாட்டி வெறும் விண்ணப்பம், ஒரு பெரிய சுருட்டி அப்படி விட்டா சர்ன்னு ஓடுற மாதிரி விண்ணப்பம் லிஸ்ட் எடுத்துட்டு வர்றதில்லை. அவரோடு கூட இருக்கிற உறவு, அவரோடு கூட இருக்கிற இணக்கம், இன்றைக்கு நம்ம அதுக்குள்ளே நம்ம மாறணும். ப்ரே அண்ட் நெவர் கிவ் அப். அதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம். ப்ரே. மாம்சமான யாவோட ஜெபத்தை கேட்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணாமலே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, என்கிட்ட வாங்க, என்கிட்ட ஏன் சித்தத்தின்படி ஜெபத்தை கேட்டுட்டு வாங்க.
மூன்றாவது கேட்டதுல விசுவாசமாக இருங்க. இது மூன்றையுமே இயேசு கிறிஸ்து செய்தார். எப்ப செய்தார்? நெருக்கடியான வேலையில். நேரம் கொஞ்சம் தான் இருக்கு, அந்த வேலையிலும் செய்தார். அதை தான் இன்றைக்கு எம்பசைஸ் பண்றேன் நான். அதை தான் இங்க நான் வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் இட். நேரம் குறைவா இருக்குது, ஆனாலும் ஜெபத்துக்கு போனார், அவருடைய சித்தத்தின்படி ஜெபித்தார், விசுவாசமாய் ஜெபித்தார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? இந்த 70 மணி நேரத்தில் இன்னொரு 2.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்? தனிமையாக ஜெபம். யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறாங்கன்னா பக்கத்தில் போய் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களோட விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையாக உட்காந்து பேசுங்க. இன்னைக்கு யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறது. உட்காந்து ஜெபிங்க. நேரம் இங்கே இருக்குது, 70 மணி நேரமும் இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, தகப்பனே நீங்கள் நான் பேசினா கேட்பீங்க இல்லையா, நான் கதைச்சா கேட்பீங்க இல்லையா, நான் கதைக்க விரும்புகிறேன். அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறேன். உங்கள் சித்தம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எனக்கு இப்படிலாம் தோணுது, உங்கள் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் கேட்டுட்டேன், இதில் நான் விசுவாசமாக இருக்கிறது எனக்கு பலன் தாங்க. இதுதான் இன்றைக்கு இந்த 70 மணி நேரம் நம்ம செய்ய போகிறது. இதுதான் ஜெபம். இதில் நீங்கள் என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் என் குடும்பத்தை மாற்றுங்க, என் நிலைமையை மாற்றுங்க, என்னோட வருமானத்தை மாற்றுங்க, என்னோட சந்தோஷ நிலைமையை மாற்றுங்க, சமாதானத்தை மாற்றுங்க, வாட் எவர், ஃபில் இட். ஆண்டவர் சமூகத்திலேருந்து அவர் ஊழியக்காரனாக சொல்கிறேன், ஹீ வில் கிராண்ட் இட். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா? எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவோட ஜெபத்தையும் கேட்கிறவரே என்று சொல்லி ஜெபத்தில் வரப்போகிறோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். ப்ரேயர் ஆண்டவரோடு கூட, பிதாவாகிய தேவனோடு கூட நம்ம கனெக்ட் பண்ணுது. ப்ரேயர் நமக்குள்ள ஸ்ட்ரென்த் கொண்டு வருகிறது, பலத்தை கொண்டு வருகிறது, கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது. ஜெபம் நமக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறது. ஜெபம் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாக அவருடைய சித்தத்தின்படியாக மாற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, அப்பா எனக்குள்ள இந்த மாற்றங்கள் வர வேண்டும். அப்பா நான் எதையும் மாற்றுவேன் என்று நினைக்கல, உங்க சித்தத்தின்படி மாற்ற நினைக்கிறேன் என்று சொல்லி நான் வைக்கிறேன்ப்பா தகப்பனே. அப்பா ஜெபம் அப்பா தகப்பனே என்னுடைய பலவீனங்களில் என்னை காக்கிறது என்று நான் நம்புகிறேன். என்னோட தோல்விகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறது என்று நான் நம்புகிறேன். ஜெபம் எனக்கு எப்பொழுதும் வெற்றியை தருகிறது. ஜெபம் எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவனோடு கூட இருக்கிற உறவை எனக்கு கொடுக்கிறது. நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், அவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பேன். நான் அவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பேன். இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் கூட அவர் ஜெபத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் என்று சொல்லி மாம்சமான ஜெபத்தை, யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவரிடத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே அந்த ஜெபத்தில் ஒப்பு கொடுப்பாரானால், மனுஷகுமாரன் தெய்வமாகி அவருக்கே அந்த ஜெபம் தேவைப்பட்டதே. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஜெபம் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்று வேதம் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நெருக்கடியான வேலையில் கடைசியான காலகட்டத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஜெபம் எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது, ஜெப நேரம் எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. சொல்லுவோம், அப்பா தகப்பனே, அப்பா நான் ஜெபிக்கணும் அப்பா தகப்பனே. அப்பா தகப்பனே எனக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றுங்க அப்பா. ஜெபிக்கணும். கொஞ்ச நேரம் பேசுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அப்பா எனக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றுங்க அப்பா தகப்பனே. என்னோட வாலிப பிரயாத்தில் நான் ஜெபித்தது போல, நான் ஆரம்ப காலத்தில் ஜெபித்தது போல, நான் ஜெப நாட்களை நான் நினைத்து பார்த்து ஒரு தானியேலை போல நான் ஜெபிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்களில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் கேட்போமா? என்ன ஒரு ஜெப வீரனாய், ஒரு ஜெப வீராங்கனையாக நான் ஜெபிக்க அப்பா தகப்பனை. எலியா ஜெபித்தது போல வானத்திலிருந்து மழை நின்றது. எலியா ஜெபித்தது போல வானத்திலிருந்து மழை வந்தது. எலியா ஜெபித்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. நான் ஜெபிக்க அக்கினி இறங்கும். நான் ஜெபிக்க காரியங்கள் மாறும். நான் ஜெபிக்க என் தேவன் தலையசைப்பார். நான் ஜெபிக்க காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படியாக நடக்கும் என்று சொல்லி ஜெபத்தில் வரும். கொஞ்ச நேரம் உங்களுடைய பலத்தினால கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரித்து ஜெபிப்பீங்களா? கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபத்தில் வருவோம். கொஞ்ச நேரம் இருதயத்தை திறந்து பேசுங்க. இந்த ஒப்பு கொடுத்தலோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கொஞ்ச நேரம் தான் இருந்தது, தெய்வத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருந்தது. அவரால் எல்லாமே மாற்ற முடியும், எல்லாம் செய்ய முடியும்.
ஆனால் அவர் தெரிந்தெடுத்தது ஜெபம். இன்றைக்கு நம்மிடத்துல கர்த்தர் கேட்கிறார், நீ என்ன தெரிந்தெடுக்கிற மகளே, நீ என்ன தெரிந்தெடுக்க போகிற மகளே? கம்ப்ளைண்ட் பண்ண போறியா, இல்ல இந்த போராட்டத்தை விட்டு ஓட போறியா, இல்ல தேவ இதை சொல்லிட்டே குறை சொல்லிட்டே இருக்க போறியா? இயேசு கிறிஸ்து அதை பண்ணல, அந்த சூழ்நிலையை விட்டு ஓடல, அவர் அங்க இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, அதுல அவர் he never give up, அதை தொடர்ந்து தனக்குள்ளாக ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்மிடத்துல சாய்ஸ் இருக்குது. நம்ம விட்டுட்டு போக போறோமா, என்னை இப்படியே குறை சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு விட்டுட்டு போக போறோமா, இல்ல என்னை குறை சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறோமா? இல்ல, என் தேவன் இதற்குள்ளாக என்னை நடத்துகிறார், நான் இதுல நடப்பேன், இதுல வெற்றி காண்பேன், என் தலையை நிமிர பண்ணுவார் என்று விசுவாசத்தோடு இயேசுவை போல நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு 3 காரியங்களை வைத்திருக்கிறார். எதை நம்ம தெரிவெடுக்க போகிறோம், எதை நம்ம தெரிவெடுக்க போகிறோம்? விட்டுட்டு போக போறோமா, இல்ல ஆண்டவர் சமூகத்திலே போயிட்டு கம்ப்ளைண்ட் ஜெபம் 70 மணி நேரம் கம்ப்ளைண்ட் பண்ண போறோமா? இல்ல, அவருடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, என் சித்தம் அல்லப்பா உம் சித்தம் நாதா என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி வரப்போறோமா? ஜெபத்தை கேட்கிறவர் அவர். மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவரிடத்தில் இயேசு கிறிஸ்து போனார், ஜெபத்தை தேர்ந்தெடுத்தார். தன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவே என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்தார். 3வது விசுவாசித்தார். இது வெற்றியாக தான் முடிய போகுது, இதுல என் தலைகுனிவு வந்தாலும், என்னோட கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினாலும், என்னுடைய பிதாவினுடைய சித்தம் தான் நிறைவேற போகுது என்ற விசுவாசத்தோடு ஜெபத்தில் இருந்தார். இன்னைக்கு நாம எல்லாரும் சொல்ல போறோம், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரி. நினைக்காதீங்க ஏதோ ஒரு பாட்டு முடிக்க போறாங்க, நினைக்காதீங்க இது அப்படியே கொஞ்ச நேரத்தில் முடிக்க. இந்த ஜெபத்தோடு கூட ஒப்பு கொடுங்களேன். இந்த 70 மணி நேர ஜெபத்தில் நான் இதை தான் பற்றி கொள்ள போறேன், இயேசு கிறிஸ்து செஞ்சதை தான் நான் பற்றி கொள்ள போறேன். அவர் கடைசி நிமிஷத்துல ஜெபத்தில் ஒப்பு கொடுத்தார், வேற எந்த காரியத்தையும் செய்யல, வேற இன்னும் அந்த அற்புதம் இந்த அற்புதம் செய்யல, அதை விட அவர் ஜெபத்தில் போய் உட்கார்ந்தார். நாம இன்றைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் என்ன இதுல ஊழியம் பண்ணா, நான் நிறைய பேருக்கு ஊழியம் அல்ல, ஆண்டவர் கேட்கிறது அவரோடு கூட இருக்கிற உறவு. ஆண்டவர் கேட்கிறது என்னன்னா அவரோடு கூட இருக்கிற உறவு. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறது வேற, ஆனா நாம கொடுக்கிறது வேற. ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறது அவரிடத்துல இருக்கிற உறவு, ஆனால் நம்ம உறவை காட்டிலும் வேற எதெல்லாம் நான் அதை கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன் என்று சொல்றோம். இல்ல, தேவனிடத்துல சொல்லுவோமா, அப்பா தகப்பனே, எனக்கும் உமக்குமான உறவு இன்றைக்கு மாற்றப்படட்டும் அப்பா தகப்பனே, அதுவே என்னோட ஜெபமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதுவே எங்களோட ஜெபமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, எங்கள் மேல ஜெபத்தை ஊற்றுங்க, ஜெப ஆவியை ஊற்றுங்க, ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் மேல ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா தகப்பனே, என் மேல ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, என் மேல ஜெப ஆவியை ஊற்றுங்க. கேளுங்க, என் மேல ஜெப ஆவியை ஊற்றுங்க. இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த ஜெப ஆவி, நான் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி ஜெப ஆவியை ஊற்றுங்க. நான் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து சொல்றேன், கர்த்தரோட ஊழியக்காரனா சொல்றேன், நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவருடைய ஊழியக்காரனா நான் தைரியமாய் நான் சொல்றேன். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபாவி எங்கள் மேல ஊற்றுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. அகற்றி போடுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் உங்களோட சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க.
ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. சொல்லுங்க. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே நான், தாகத்தோடு காத்து நிற்கிறே. முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மாட்டுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே நான், தாகத்தோடு காத்து நிற்கிறே. நீரோடை அருகிலுள் மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகிலுள் மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே நான், தாகத்தோடு காத்து நிற்கிறே, தாகத்தோடு காத்து நிற்கிறே நான், தாகத்தோடு காத்து நிற்கிறே.
ஸ்தோத்திர பலிகள் இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலிகளினால கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து, பிதாவே நான் உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே நான் உம்மை ஆராதிக்கிறேன், ரட்சகரே நான் உம்மை ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆராதனை நாயகனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். அப்பா தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம். எனக்கும் உமக்குமான உறவு இன்றைக்கு புதுப்பிக்கப்படுகிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அதே ஜெப சிந்தை எனக்குள்ள உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் உங்க கரத்துல வருகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஜெபாவி ஊற்றுங்க, ஜெபாவியை ஊற்றுங்க. அப்பா தானியேல் போல ஜெபிக்கணும், ஆபிரகாம் போல ஜெபிக்கணும், ஈசாக்கு போல ஜெபிக்கணும், யாக்கோபு போல நாங்க ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 அப்பா தகப்பனே, எங்கள் மனம் மாறட்டும். அப்பா தகப்பனே, உங்க சித்தம் செய்கிறவர்களா நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம். ஜெபாவியை ஊற்றுங்க, ஜெபாவியை ஊற்றுங்க, ஜெபாவியை ஊற்றுங்க என்று சொல்லி எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரித்து, அந்நிய பாஷைகளில் அக்கினி பாஷைகளில் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே எனக்கும் உமக்குமான உறவு இன்றைக்கு புதுப்பிக்கப்படுகிறது. எனக்கும் உமக்குமான உறவு இப்பொழுதே மாற்றப்படுகிறது. நான் ஜெபிப்பேன், என் கர்த்தர் பதில் கொடுப்பார். நான் கேட்பேன், என் தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். எனக்கும் அவருக்கான உறவு இன்றைக்கு புதுப்பிக்கப்படுகிறது. அந்த இளைய குமாரன் வரும்போது அந்த தகப்பன் எப்படி கட்டி அணைத்தாரோ அது போல என்னை என் தேவன் கட்டி அணைத்திருக்கிறார். என்னோட கழுத்துல முத்தம் கொடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்னதுனால என் தேவன் சந்தோஷத்தினால மிகுந்திருக்கிறார். மிகுந்த சந்தோஷம் பரலோகத்துல கர்த்தர் என்னுடைய உறவை கொண்டாடுகிறார் என்று சொல்லி உமக்குள்ளாக மகிமைப்படுகிறோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரித்து ஸ்தோத்திர பலிகள் அப்பா தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாயில சொல் பிறவாததற்கு முன்னதாகவே அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளத்துல தோன்றுகிறதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாக செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியில் இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்தரித்து உயர்த்தி மகிமைப்படுகிறோம். அப்பா தகப்பனே, அப்பா எங்களுடைய இருதயத்துல தோன்றல, செவிகளை கேட்கல, கண்கள் காணல, ஆனால் என் தேவன் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர். உமது சித்தத்தின்படி அதை ஏற்ற காலத்துல செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு எதிராக மலை போன்று இருக்கிறது, ஆனால் அந்த மலைகளை பார்த்து பேசுகிறோம். மலையே பெயர்ந்து போ, என் இயேசுவினுடைய சித்தத்தின்படியாக பெயர்ந்து போ என்று சொல்லி சுதந்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, ஜெபிக்க அப்பா தகப்பனே, மலைகள் பெயரட்டும். ஜெபிக்க அப்பா தகப்பனே, குண்டுகள் அசையட்டும். ஜெபிக்க அப்பா தகப்பனே, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஆனால் என் தேவன் மாற மாட்டார். நான் ஆராதிக்கிறவர் மாறாதவர், நாங்கள் நம்புகிறவர் அவர் மாறாதவர். அவர் நாங்கள் அப்பா எங்களுக்கு நன்மை மாத்திரம் செய்கிறவர். அப்பா, நீங்க எங்களுக்கு நன்மை மாத்திரமே செய்கிறவர் எங்கள் தேவன், தீமையில விடாதவர். அப்பா தகப்பனே, என் தேவன் நீங்க தீமையில விடவே மாட்டீங்க. என் தேவன் நன்மை மாத்திரமே செய்கிறவர். என் தேவன் தலைகுனியிலும் தலை நிமிர பண்ணுகிறவர், தோல்வியிலும் வெற்றியை கட்டளையிடுகிறவர், அக்கினியிலும் ஜெயனை தருகிறவர். அப்பா தகப்பன, மரண இருளின் பள்ளத்தாக்குகளுக்குள்ளாகும் ஜீவனை கட்டளையிடுகிறவர் எங்களுடைய ஆண்டவர். அப்பா தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இயேசுவே அப்பா தகப்பனே, அப்பா எல்லாவற்றையும் செய்கிறவர் நீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியில நிறைந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா தகப்பனே, அப்பா இந்த உள்ளம் அப்பா ஜெப ஆவியினால் நிரம்பட்டும். அப்பா இந்த உள்ளம் இயேசு கொடுத்த ஜெப ஆவியினால் நிரம்பட்டும். அப்பா தகப்பனே, இந்த உள்ளம் ஜெபிக்க ஆண்டவர் சமூகத்துல சொல்றேன்னு சொல்லுங்க. நான் ஜெபிக்க போறப்பா, உம்மோடு கூட நான் உட்கார போறேன். எண்ணம் ஏக்கம் எல்லாம் உம்மை குறித்தே இருக்க போகுது. கவலைகள் எல்லாம் மறந்துட்டு சொல்லுவோமா, கவலைகள் எல்லாம் மறந்துட்டு எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவர் சமூகத்துல வருகிறேன். என் முன்னாடி மலை போன்ற பெரிய போராட்டங்கள் இருக்குது, ஆனால் நான் அதை பார்த்து பயந்து ஓட மாட்டேன்.
எனக்கு முன்னாடி பெரிய போராட்டங்கள் இருக்கிறது, அதுல நான் கலங்க மாட்டேன், அதுல நான் துவண்டு போக மாட்டேன். இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், ஜெப வீரனாய் ஜெப வீராங்கனையா நான் எழும்புவேன். நான் அவருடைய பிள்ளையாக ஜெபித்து 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 அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்துல என்னை குறித்து இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், என்னை குறித்து இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். நான் அவருக்காக ஜெபம் பண்ணுவேன், நான் அவருடைய உள்ளத்தின் ஏக்கத்தின்படியா ஜெபம் பண்ணுவேன், அவர் விருப்பத்தின்படியா ஜெபம் பண்ணுவேன், அவருடைய சித்தத்தின்படியாக நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையான தெய்வம், பராக்கிரமம் செய்கிற ஜெபம். அப்பா, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவுடைய ஜெபத்தையும் கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் ஜெபிக்க துவங்குகிறதற்கு முன்பதாக பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல் ஜெபிக்க துவங்கின போதே பதில் புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபிக்க துவங்கின போதே உனக்கு பதில் வந்துடுச்சு, நீ ஜெபிக்க துவங்கின போதே உனக்கு பதில் வந்துடுச்சு. கர்த்தருடைய சித்தத்தின்படி அதை செய்து முடிப்பார். மகளே மகனே, நீ வெட்கப்படாத, உன் தலையை நிமிர பண்ணுவார் உன் கர்த்தர். மகளே மகனே, நீ அழாத, உன் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார் கர்த்தர். மகளே மகனே, உன்னுடைய சாம்பலை கர்த்தர் சிங்காரமாக மாற்றுகிறார். தானியேலுக்கு சொன்னதை உனக்கு சொல்றார் கர்த்தர். மகளே மகனே, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே உனக்கு பதில் புறப்பட்டது, பதில் புறப்பட்டது. ஓ தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக படைக்கிறோம். அப்பா தகப்பனே, அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, உங்க சமூகத்துல படைக்கிறோம். உமக்கு மாத்திரம்தான் கனம், உமக்கு மாத்திரம்தான் மகிமை உண்டாகட்டும். அப்பா தகப்பனே, ஜெப ஆவி எங்கள்ல ஊற்றுங்க, ஜெப ஆவி எங்கள்ல ஊற்றுங்க. எத்தனை பேர் ஆசையா கேட்க போறீங்க? எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி வந்தது, அது போல உங்க பிள்ளை என்னையும் நினைத்து வரலுங்க. எத்தனை பேர் கேட்கிறோம்? அது போல என்ன நினைத்து வரலுங்கப்பா. வானத்திலிருந்து அக்கினி வரத்தக்கதாக, சொன்ன உடனே சுகம் உண்டாகத்தக்கதாக, சொன்ன உடனே விடுதலை உண்டாகத்தக்கதாக, சொன்ன உடனே கட்டுகள் அவிழ்க்கப்படத்தக்கதாக, சொன்ன உடனே அப்பா துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறத்தக்கதாக என் மேல ஜெப ஆவியை ஊற்றுங்க, என் மேல ஜெப ஆவியை ஊற்றுங்க, ஜெபிக்கிற ஆவி என் மேல ஊற்றுங்க. எப்பொழுதுமே ஜெபமே ஜெயம் என்ற ஒரு அப்பா தகப்பனே தாரக மந்திரம் என்னோட உள்ளத்துல இருக்கட்டும். அப்பா, ஜெபம் என்னுடைய அப்பா தகப்பனே டெம்பரரி கிடையாது, ஜெபம் என்னுடைய எப்பொழுதுமே என்னோட சிந்தையில இருக்க வேண்டும். ஜெபம் 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 ஜெபம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயமாய் மாறட்டும். அப்பா தகப்பனே, இங்க அநேகர் நிக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்களுக்கான ஜெபிக்கிறாப்பா தகப்பனே. அநேகர் மலை போன்ற சில காரியங்களை மனதில் வைத்து சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும், இது என்னவாய் மாறும் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்களுக்காக நான் உங்க பட்சத்துல நான் ஜெபிக்கிறேன்ப்பா தகப்பனே. கர்த்தர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து சமுத்திரத்துல போகும் என்று சொல்லி இருக்கிறீங்களே. உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க முன்பதாக இருக்கிற மலைகளை பார்த்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட துணையை கொண்டு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவோட அனுக்கிரகத்தை கொண்டு சொல்றேன், மலையே பெயர்ந்து போ, மலையே பெயர்ந்து போ. இயேசுவின் நாமத்தினால தடை என்கிற மலை பெயர்ந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தினால நோ என்கிற மலை பெயர்ந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தினால சுகம் வீணம் என்கிற மலை பெயர்ந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தினால தடை, இயேசுவின் நாமத்தினால சுகவீனம், இயேசுவின் நாமத்தினால ரிஜெக்ஷன், இயேசுவின் நாமத்தினால கேன்சல், இயேசுவின் நாமத்தினால நோ, எல்லாமே பெயர்ந்து போகட்டும். பிசாசு திட்டங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறான்ப்பா. சத்துருவானவன் வகை வகையான திட்டங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறான். உன் பிள்ளைகளை அப்பா நோகடிக்க, உன் பிள்ளைகளை அப்பா துக்கத்தினால வருத்த, உன் பிள்ளைகளை அப்பா தகப்பன கண்ணீரினால அப்பா மூழ்கடிக்க சத்துரு எத்தனையோ வச்சிருக்கலாம் அப்பா. ஆனால் எங்கள் பட்சத்தில் இருக்கிற ஒரு பெரியவர், எங்கள் பட்சத்தில் இருக்கிற ஒரு பெரியவர், நாங்கள் ஆராதிக்கிற ஒரு பெரியவர், மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லுகிறவர் அப்பா தகப்பனே. எங்களுக்கு எதிராக சூழ்நிலையில் எதிராக இருக்கலாம். பேதுரு ராம் முழுவதும் மீன் பிடித்தாங்க, ஆனா ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து கரையிலிருந்து ஒன்னே வலது பக்கம் போடு, இயேசு கிறிஸ்து சொன்னார் வலது பக்கம் வலையை போடு.
பேதுருக்கு அது ஒரு பிரமிப்பான காரியம். ஆனால் வலையை போட்ட உடனே படகு அமிழத்தக்கதாக 153 பெரிய மீன்கள் அந்த வலையில சிக்கினதாம். இன்றைக்கு உங்க வலையிலும் கூட ஆசீர்வாதங்கள் சிக்கும். உங்க வலைகள் கூட ஆசீர்வாதத்தினால் நிரம்பும். நீங்க இன்னொரு முறை ட்ரை பண்ண ரெடியா இருக்கிறீங்களா? இல்ல சொல்ல போறீங்களாப்பா, ராம் முழுவதும் மீன் பிடிச்சப்பா, ஐ ஹவ் ட்ரைட் so many ரைட்ஸ், நான் நிறைய இடத்துல ரைட்னு சொல்லிட்டு வலை பக்கத்தை ட்ரை பண்ணிட்டேன், இன்னும் என்ன இருக்குது எனக்கு இருக்குது என்று நினைக்கிறீங்களா? பேதுரு he didn't doubt, சந்தேகமே படல. ஆண்டவர் சொன்ன உடனே வலது பக்கம் வலையை போட்டார். இன்றைக்கு நீங்க போட போறீங்களா? இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ முறை இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன், எத்தனையோ இது உங்க காதுல இப்ப கேட்டுட்டு இருக்குது, எத்தனையோ முறை நான் இதெல்லாம் கேட்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு மாற்றமும் வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த முறை ட்ரை பண்ணு, இந்த முறை ஜெபத்தை ட்ரை பண்ணு, மாம்சமான யாவோட ஜெபத்தை கேட்கிற ஒரு இடத்துல உன் ஜெபத்தை ட்ரை பண்ணு, விசுவாசத்தோடு ஜெபத்தை ட்ரை பண்ணு, அவருடைய சித்தத்தின்படி ஜெபத்தை ட்ரை பண்ணு, விசுவாசத்தோடு ஜெபத்தை ட்ரை பண்ணு என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்பா தகப்பனே, எங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, உமது பாதத்துல எங்களுடைய அப்பா தகப்பனே கரத்துல இருந்து எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறோம். பாரமான இருக்கிற எல்லா காரியங்களும் உங்க பாதத்துல இறக்கி வைக்கிறோம். பெரும் சுமைகளாக இருக்கிறவைகளை உங்க பாதத்துல இறக்கி வைக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா தகப்பனே இருதயத்துல நிறைய சுமைகள், அப்பா தகப்பனே தோலில் நிறைய சுமைகள், வருமானத்தை குறித்த நிறைய சுமைகள், குடும்பத்தை குறித்த நிறைய சுமைகள், தோல்விகளை குறித்த நிறைய சுமைகள், அப்பா என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, ஒரு மாற்றமே இருக்காதா, முடிஞ்சிடுமா என்ற ஒரு ஏமாற்றத்தினுடைய சுமை எல்லாமே இருக்குது. அப்பா தகப்பனே, அதெல்லாம் உங்க பாதத்துல இறக்கி வைக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுக்காக நான் உங்க பாச்சத்துல வந்து பேசுறேன். அப்பா, நான் சொன்ன லிஸ்ட்ல இன்னும் நிறைய இருக்கப்பா தகப்பனே. நிறைய பேர் துவண்டு போயிருக்கிறாங்க, நிறைய பேர் கலக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் அப்பா தகப்பனே ராம் முழுவதும் ட்ரை பண்ணிட்டேனே, இன்னும் என் வாழ்க்கையில முன்னேற்றம் வரலையே, இன்னும் என் வாழ்க்கை மாறலையே என்று சொல்லி நிறைய பேர் உங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உங்க வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபத்துல வருகிறோம். அப்பா தகப்பனே, பேதுருவே, அந்திரேயாவே, இந்த பக்கம் வலைய போடு அப்படின்னு சொன்ன போது வலை பக்கம் வலை வீசினான். படகு கவிழத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம். உங்க பிள்ளைங்க நிறைய பேர் எம்டி நெட்ஸோடு கூட நிக்கிறாங்கப்பா. நாங்க உங்க பிள்ளைங்க எம்டி நெட்ஸோடு கூட நிக்கிறோம்ப்பா. எங்களோட வலைகளை நிரப்புங்க, எங்களோட அப்பா வலைகள் நிரம்பட்டோம்ப்பா தகப்பனே. விசுவாசத்தோடு இன்றைக்கு ராத்திரி ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள வந்திருக்கிறது. இனி நாங்க ஜெபிக்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் வந்தா ஜெபிக்காம இருக்க போறது இல்லை, இன்னும் நிறைய ஜெபிக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் நான் நிறைய ஜெபிக்க போறேன். சூழ்நிலை நெருக்க 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 இன்னும் என் ஜெப நேரம் கூட போகுது, என் ஜெப நேரம் அதிகமாக போகுது. ஐ கோனா டபுள் அப் மை பிரேயர் டைம். ரெட்டிப்பாக அவருடைய சமூகத்தில் உட்கார போறேன், அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்க போறேன், விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்வேன் என்ற தைரியம் கொள்ள போறேன். என்னோட ஜெபம் எல்லாம் மாறப்போகுது, என் ஜெபம் எல்லாம் மாறப்போகுது என்று சொல்லி நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா தகப்பனே. யாரெல்லாம் களைத்து போயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் துவண்டு போயிருக்கிறாங்களோ, இது எப்படியே முடிஞ்சிடும், எங்களால் மாற்ற முடியாது, இது இயற்கை அப்படிதான், இந்த சட்டத்திட்டங்கள் அப்படிதான், இப்படிதான் முடியும், இப்படிதான் என்று உலகம் 1000 சொல்லட்டோம்ப்பா. கர்த்தர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவர்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்றாரு. நாங்கள் அதை மாத்திரம் நம்புறோம், நாங்கள் நம்புறோம்ப்பா தகப்பனே. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளை செத்துடும் சொல்லியிருக்காங்க, ஆனால் ஜீவனை தந்திருக்கிறீங்க. இந்த பிள்ளை கருவிலேயே அழிஞ்சிடும் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நீர் ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. இந்த பிள்ளை எப்படியே இருந்துரும், ஒரு பெரிய உயர்வை காணாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் உயர்த்தி மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்பா தகப்பனே, உங்க வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் கண்ணீரா இருக்கும், கவலையா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் எங்கள் தேவன் மாற்றி இருக்கிறீங்கப்பா தகப்பனே. நானே அநேக முறை சந்தேகப்பட்டிருக்கிறேன்ப்பா. நாங்களே சொல்லுவோமா, நான் உங்களோட குரலாக நான் பேசுகிறேன், நானே நிறைய முறை என்னோட வாழ்க்கை குறித்து சந்தேகப்பட்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அது எல்லாவற்றையும் மாற்றுகிறீர், அது எல்லாவற்றையும் மாற்றுகிறீர், அது எல்லாவற்றையும் மாற்றுகிறீர், மாற்றுகிறீர், மாற்றுகிறீர். உம்மால மாற்ற முடியாது ஒன்றுமே இல்லப்பா தகப்பனே. எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. உமக்கு மாத்திரம் அப்பா தகப்பனே. எனக்கு இந்த ஜெப ஜீவியத்தை எனக்கு கொடுங்கப்பா. நான் பேசிட்டே இருக்கணும்ப்பா, நான் உங்க கூட பேசிட்டே இருக்கணும்ப்பா. ஏன்னா நீங்க கேட்குறீங்கன்ற
ஒரு விசுவாசத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. நான் உங்க கூட பேசிட்டே இருக்க போறேன். ஐ வாக், ஐ ப்ரே when I walk, I pray when I do everything. எதை செய்தாலும் நான் ஜெபிச்சுட்டே செய்ய போறேன். ஒரு இடத்தை உண்டு பண்ணி உங்க சமூகத்துல உட்கார போறோம் தகப்பனே. நீ கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் நான் ஜெபிக்க போறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் எனக்கு ஒரு தனி அறை கொடுப்பீர், அதுல நான் ஜெபிப்பேன். நீர் எனக்கு ஒரு தனியான நேரம் கொடுப்பீர், நான் அதுல ஜெபிப்பேன். தனியான நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முந்தி நான் பாவம் பண்ணி இருக்கிறேன். ஆனா இப்ப நம்ம சொல்ல போறோம், தனி ஜெபத்துல நான் பெருக போறேன். என்னோட தனி ஜெபம் பெருக போகிறது. என்னோட ஜெப நேரம் அதிகமாகிறது. என்னோட ஜெப நேரம் பெருக போகிறது. இயேசுவே அதை மாற்றுகிறார். இயேசுவே அதை மாற்றுகிறார். ஜெபம் எல்லாம் மாறணும்ப்பா தகப்பனே. முந்தி நான் நிறைய தேவைகள் எல்லாம் சொல்லி ஜெபித்திருக்கிறேன். இப்ப நான் தேவைகளை சொல்லி சொல்லி உண்மை வேதனைப்படுத்த மாட்டேன். உங்க சித்த நிறைவேறட்டும், நீர் அதின் காலத்துல நேர்த்தியாக செய்வீர் என்ற விசுவாசத்தோடு என்னோட ஜெப ஜீவியை மாறட்டும் தகப்பனே. தேவைகளை சொல்லி இதைத்தாங்க அதைத்தாங்க என்று சொல்லி தேவைகளுக்காக மாத்திரம் நான் வரமாட்டேன்ப்பா. சொல்லுவோமா? என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். என்னோட தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர், அற்புதர், அதிசயமானவர். என் பட்சத்தில் எனக்காக வழக்காடுவார் அவர். என் பட்சத்தில் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர். என் பட்சத்தில் எனக்காக பரிந்து பேசுவார் அவர். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அவர். அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தரை நான் ஆராதிப்பேன். அவரோ என் வலது பாரிசத்தில் எனக்கு வீற்றிருக்கிறவரை நான் ஆராதிப்பேன். அவருடைய வலது கரத்தினால் என்னை தாங்குகிறவரை நான் ஆராதிப்பேன். என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். என் தலை நிமிர பண்ணுவார் அவர். எனக்கான என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைக்க செய்வார். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. தகப்பனே, இந்த ஜெப நாட்களில நாங்க எதெல்லாம் கேட்கணும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. வீணான காரியங்களை கேட்காதபடிக்கு எதை கேட்கணும், எதை உமது சித்தத்தின்படியா கேட்கணும் என்று எங்களை வழி நடத்துங்கப்பா தகப்பனே. அப்பா தகப்பன், எழுந்த மானத்துல எனக்கு விருப்பமானதை நான் கேட்காதபடிக்கு உமக்கு சுத்தமானதை கேட்க எனக்கு கற்றுத்தாரும். உமக்கு சுத்தமானதை கேட்க எனக்கு கற்றுத்தாரும் அப்பா தகப்பனே. கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர். நீர் அப்பா தகப்பனே, நேற்ற காலத்துல அறுக்க செய்கிறவர் நீங்க. ஏற்ற காலத்துல உயர்த்துகிறவர் அப்பா நீங்க. ஏற்ற காலத்துல கண்ணீர் துடைத்து மார்போடு அணைத்து கொள்ளுகிறவரப்பா நீங்க. உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு மாத்திரமே கனம், உமக்கு மாத்திரமே மகிமை, உமக்கு மாத்திரமே புகழப்பா தகப்பனே. எல்லாவற்றிலும் நீர் பெரியவர், எல்லாவற்றிலும் நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர் அப்பா தகப்பனே. மகிமையினால நிறைந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவைகளை காட்டிலும், என்னுடைய சூழ்நிலையை பார்க்கிலும், என்னுடைய எல்லாவற்றை பார்க்கிலும் அப்பா தகப்பனே, என்னோட தோல்விகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர் அப்பா தகப்பனே. எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், அற்புதர், அதிசயமானவர், எங்களை நேர்த்தியாக நடத்துகிற கர்த்தர். உமது திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமை அடையட்டும் அப்பா தகப்பனே. உங்க நாமம் மகிமை அடையட்டும் அப்பா தகப்பனே. அப்பா, இங்க யார் யார் என்னென்னலாம் ஜெபிக்க போறாங்களோ அது எல்லாம் உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. நாங்க வரங்கள் கேட்க போறோம், கனிகள் கேட்க போறோம் அப்பா, ஆத்துமாக்கள் கேட்க போறோம், சுகத்தை கேட்க போறோம், விடுதலை கேட்க போறோம், பெருக்கத்தை கேட்க போறோம், வெளிச்சத்தை கேட்க போறோம் அப்பா. ஆசீர்வாதம் அப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்க போறோம். எல்லாவற்றையும் உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.